அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்கராஜுங்க. தடம் பதிப்போம் பேட்சில் ஷெட்யூல் 2 அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் இருக்கிற ஒரு டாபிக் சொல்லப்போனால் 2வது ஷெட்யூலில் கடைசி டாப்பிக்கு. மீதி 4 டாபிக் நம்ம நடத்தியாச்சு. என்ன டாபிக் அப்படின்னா பிரித்தெழுது சேர்த்தெழுது அப்படின்ட்டு. யூனிட் 1லேயே ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இதுதான், கரெக்டுங்களா? அப்போ இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, இந்த 2 டாப்பிக்கும் நமக்கு தெரியணும் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் கண்டிப்பாக தெரியணும். அப்போ புத்தகத்தில் இந்த டாபிக் சம்மந்தமாக எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 கிட்டத்தட்ட 9 பகுதியில் வந்து இருக்குது. அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கட் பண்ணி கொண்டு வந்து அதில் என்னென்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்படி பார்க்கும்போது வீடியோ பதிவு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் வந்து முழுசாக பார்த்துருங்க. வேணால் புணர்ச்சினா என்ன, புணர்ச்சியோட விதிகள் என்ன, சில சொற்களுக்கு வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது எந்த சொல்லை வந்து பார்க்கணும், எந்த சொல்லை வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸோடு இருக்கும். அதையும் பார்த்துடலாம். அதோட புக் பேக் கொஸ்டின், அதுக்கு என்ன ஆன்சரு, இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் புக்கில் நீங்களே வந்து ஆன்சர் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி, இதை சார்ந்து அவுட் சோர்ஸில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? சரி, இதை சார்ந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ பதிவு வரும். இதை ஃபஸ்ட்டு நம்ம முழுசாக வந்து பார்த்துடலாம், என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ பிரித்தெழுது சேர்த்தெழுது இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது இது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு உண்டான ஒரு பதிவு மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ளஸ் குறிக்கு முன்னாடி ப்ளஸ் குறிக்கு பின்னாடி இந்த பேசிக் அடிப்படை வந்து பிரித்தெழுது சேர்த்தெழுதில் தெரிஞ்சிருக்கணும். அப்போ பிரித்தெழுதுக்கு அதாவது ப்ளஸ் குறிக்கு முன்னாடி வர சொல்ல தான் வந்து என்ன சொல்லுவாங்க, நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மொழி? நிலைமொழி, நிலச்சி நிற்கிற ஒரு சொல், அதை தான் நிலைமொழி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் குறிக்கு அப்புறம் வர சொல்லு தான் வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது எதன் அடிப்படையில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதாவது வந்து ஒன்று தோன்றும், இல்லைன்னா மறையும், இல்லைன்னா திரியும் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா நிலைமொழியோட கடைசி எழுத்து, நிலைமொழியோட கடைசி எழுத்து, வருமொழியோட எழுத்து, இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பிரித்தெழுதும் சரி சேர்த்தெழுதும் சரி இதை சார்ந்த புணர்ச்சி விதியாக இருந்தாலும் சரி உடம்படு மெய்யாக இருந்தாலும் சரி தோன்றும் அப்படிங்கிறது. பொதுவாக வந்து உடல் எழுத்து அப்படிங்கிறது மெய் எழுத்து, அது நமக்கு தெரியும். உயிரெழுத்து நமக்கு தெரியும். அப்போ ஒரு சில சூத்திரங்களில் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னா உடல் எழுத்து இக்கு, உயிரெழுத்து ஆ, இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்ட்டு மாறும் அப்படிங்கிறதா வந்து கணக்கு. அதை தான் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு புணர்ச்சி விதி இருக்குது. அந்த புணர்ச்சி விதியோட விளக்கத்தையும் நாம் பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நான் எங்கே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா 11th நியூ புக்கில் இயல் 1ல் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் கொண்டு வரேன். ஆனால் இதில் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தோடு இருக்கும். சரிங்களா? அந்த விளக்கத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சில புக்கில் வந்து ஒரே தகவல் தான் இருக்கும். அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கில் ஒரே தகவல் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு தகவலை வந்து விளக்கத்தோடு பார்த்துடலாம். புணர்ச்சின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நாம் பேசும்போது சில சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம், எழுதும்போதும் அவ்வாறு எழுதுகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழரசி, நாட்டுப்பண் ஆகிய சொற்கள் ஒரு சொல் வடிவம் உடையன, ஆயினும் இவை 2 சொற்களின் சேர்க்கையாக உள்ளன அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தமிழ் ப்ளஸ் அரசி அப்படின்னு சேர்ந்தாதான் தமிழரசி அப்படின்னு கணக்கு. நாடு ப்ளஸ் பண் நாட்டுப்பண் அப்படின்ட்டு சேர்த்து எழுதுவோம். இதில் நிலைமொழி எது? தமிழ். அரசி எது? வருமொழி. இதுதான் வந்து நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியன. இதை தான் நான் வந்து முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரி, ரைட். இதில் உயிர் ஈறு மெய் ஈறு அப்படிங்கிறாங்க. அது என்ன? உயிர் ஈறு மெய் ஈறு, ஈறுனா ஈற்று எழுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உயிர் ஈறு அப்படின்னா உயிர் எழுத்து ஈற்று எழுத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது. மெய் ஈறு அப்படின்னா மெய் எழுத்து ஈற்று எழுத்தாக இருக்கணும், அதை தான் ஈறு அப்படிம்பாங்க. மெய் ஈறுனா மெய் எழுத்து ஈற்று எழுத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிர் ஈறு எனப்படும் அப்படிங்கிறாங்க. என்னென்னு, அதாவது இப்போ மணி அப்படிங்கிறதுல நீ அப்படிங்கிறது என்ன எழுத்து? ஆக்சுவலாக உயிர்மை எழுத்து, கரெக்டுங்களா? உயிர்மை எழுத்து, அதை தான் சொல்கிறாங்க. உயிர்மையாக இருந்தாலும் அந்த நீயை பிரித்தோம்னா இன்னு ப்ளஸ் இ அப்படிங்கிற உயிர் எழுத்து தான் கடைசியாக வருது. அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் ஈறு அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? இதே இடத்துல
நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருக்குது அப்படின்னா, இப்போ பொன் ப்ளஸ் வண்டு அப்படிங்கிறதுல கடைசி எழுத்து என்ன? இன்னை பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ இது ஒரு மெய் எழுத்து தான். 18 எழுத்தில் ஒரு எழுத்து அப்படிங்கும்போது இது மெய் எழுத்து. எங்கே வந்திருக்குது? நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்திருக்கு. அதனால் மெய்யீறு அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? உயிர் முதல் மெய் முதல். ஈறு அப்படின்னா, உயிரீறு மெய்யீறு அப்படின்னா நிலைமொழியை பார்க்கணும். இதே உயிர் முதல் மெய் முதல், அதாவது மெய் முதல் அப்படின்னு வந்தால் வருமொழியோட முதல் எழுத்தை பார்க்கணும். அவ்வளோதான். அப்போ வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்ததுன்னா அது உயிர் முதல். வருமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதை முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் மெய் முதல் அப்படிம்பாங்க. அப்போ வாழை ப்ளஸ் இலை அப்படிங்கிறது ஈங்கிறது என்னது? ஒரு உயிர் எழுத்து. அதனால் இது உயிர் முதல். இதே இடத்துல தமிழ் ப்ளஸ் நிலம் நீயை பிரித்தோம்னா இந்து ப்ளஸ் ஈன்னு பிரியும். இந்து தான் முன்னாடி நிற்கிது, மெய் எழுத்து தான் முன்னாடி நிற்கிது. அதனால் இது என்ன சொல்லுவாங்க? மெய் முதல் அப்படிம்பாங்க. வேலை முடிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. இது அதாவது சொல் புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை 4 விதமாக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது 4 விதம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தா பெயர் ப்ளஸ் பெயர், பெயர் ப்ளஸ் வினை, வினை ப்ளஸ் வினை, வினை ப்ளஸ் பெயர் அப்படின்ட்டு. அதாவது முதல்ல பெயர் சொல்ல, அந்த நிலைமொழியோட சொல்லு பெயர் சொல்லாக இருக்கும். அடுத்ததும் பெயர் சொல்லாக இருக்கும். இது பெயர் சொல்லாக இருக்கும், வினை சொல்லாக இருக்கும், வினை சொல்லாக இருக்கும், வினை சொல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. அதை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதை எப்படி விதமாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். உயிர் ப்ளஸ் உயிர். இப்போ மலை, அருவி. ஓகேங்களா? நிலைமொழியோட கடைசி எழுத்து நம்ம என்ன பார்க்கணும்? கடைசி எழுத்து, அதாவது நிலைமொழியோட என்ன பார்க்கணும்? கடைசி எழுத்து பார்க்கணும். லையை பிரித்தோம்னா என்ன வரும்? இல் ப்ளஸ் ஐ. ஐங்கிறது உயிரா, இங்கே ஆங்கிறது உயிரா. அப்போ ஒரு சொல்லை கொடுத்துட்டு பொறுத்துக்கு ஆப்ஷனில் உயிர் ப்ளஸ் உயிர், மெய் ப்ளஸ் உயிர் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி பழகிக்கணும். ஓகேங்களா? லையை பிரித்தோம்னா இல்லு ப்ளஸ் ஐஏ, கடைசி எழுத்து ஐஏ. முதல் எழுத்து, அது உயிர் எழுத்து. அப்போ ரெண்டுமே உயிர் எழுத்து இருக்கிறதுனால உயிர் ப்ளஸ் உயிர் அப்படின்ட்டு நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ தமிழில் இல்லுங்கிறது மெய் எழுத்தா? மெய். ஆங்கிறது உயிர் எழுத்தா? அப்போ மெய் ப்ளஸ் உயிர் அப்படி. தென்னையில் இன் ப்ளஸ் ஐ உயிர். மாங்கிறது இம்மு ப்ளஸ் ஆன்னு வரும் மாவை பிரித்தோம்னா. அப்போ இம்மு மெய் எழுத்து. அப்போ உயிர் ப்ளஸ் மெய் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இப்படி தான் பிரியும் அப்படின்ட்டு. வேறு என்ன சொல்கிறாங்க? இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். இவற்றுள் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்தே வருகின்றன. இவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துகளின் புணர்ச்சியே அப்படிங்கிறதான். இப்போ கனிங்கிறது ஒரு பேர், சாருங்கிறது ஒரு பேர், படிங்கிறது ஒரு வினை. கரெக்டாக? அப்போ பேர் ப்ளஸ் வினை. நடந்து, செல்லு ரெண்டுமே வினை. அப்போ வினை ப்ளஸ் வினை. படித்த நூல், வினை ப்ளஸ் நூலுங்கிறது ஒரு பேர். அப்போ வினை ப்ளஸ் பெயர் அப்படிங்கிறதான். அப்போ இந்த எழுத்து வழக்காக இருக்கிறத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது. அப்போ புணர்ச்சி என்பது டேஸ் சந்திப்பு அப்படின்னு கேட்டால் எழுத்துக்களின் சந்திப்பு, சொற்களின் சந்திப்பு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? இணைப்பு சொல் ஒன்று இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி அமைகிறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனவே அப்படிங்கிற இணைப்பு சொல் வந்தாவே கமாக்குறி ஒன்று வரணும். இந்த இடத்துல எனவே அப்படின்னு இருக்குது. எழுத்துக்களும் சொற்களும் ஒளிக்கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சி ஆகும். அவ்வளோதான். சரி, ரைட். இதில் குற்றியலுகிற ஈறு அப்படின்னு இருக்குது. ஈறுனா ஈற்றெழுத்து நமக்கு தெரியும். அப்போ குற்றியலுகிற சொற்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். 6 எழுத்து அப்படின்ட்டு. என்னது? குசுடு, துபுரு அப்படிங்கிற இந்த 6 எழுத்து. இந்த எழுத்துக்கள் கடைசி எழுத்தாக வருது அப்படின்னா அங்கே என்னவா அதை சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது பொதுவாக நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இப்போ வீடு குற்றியலுகிற சொற்கள் வந்துருச்சா? இது எல்லாமே குற்றியலுகிற சொற்கள் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வர்ற எழுத்தை வச்சு நம்ம என்ன குற்றியலுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுதானே? இப்போ வீடுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது? நெடில் எழுத்து இருக்குது. நெடில் எழுத்து தனி எழுத்தாக வந்தது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? நெடில் தொடர். இதே அதுக்கு முன்னாடி எழுத்து ரா அப்படிங்கிற அதாவது உயிர் எழுத்தாக இருக்கணும். எப்படி சொல்கிறது? ராவை பிரித்தோம்னா இரு ப்ளஸ் ஆ. புரியுதுங்களா? இந்த மாதிரி வருது, ஒரு எழுத்தை பிரிக்கிற மாதிரி வருது அப்படின்னா அது உயிர் தொடர் அப்படின்னு சொல்லணும். இதே கசட தபர அப்படிங்கிற வல்லின எழுத்து இக்கு இச்சு, அதாவது புள்ளி வச்ச எழுத்து தான் வரணும். சாடா அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா வன் தொடர் அப்படின்ட்டு.
ஞஞன நமன அப்படிங்கிற புள்ளி வச்சு தான் மென்தொடர், இது இடைத்தொடர், இது ஆயுதத்தொடர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏன் வந்து இதில் கொண்டு வராங்க அப்படின்னா, வீடு ப்ளஸ் இல்லை அப்படின்னா சேர்த்து எழுதும்போது வீடு இல்லை அப்படின்னு மாறும். முரடு ப்ளஸ் காளை அப்படிங்கும்போது முரட்டு காளை அப்படின்னு வரும். இதனுடைய எக்ஸ்ட்ரா தகவலை வந்து நம்ம பின்னாடி சொல்கிறேன். அச்சு ப்ளஸ் பலகை அச்சு பலகை, பஞ்சு ப்ளஸ் பொதி பஞ்சு பொதி, மார்பு ப்ளஸ் கூடு மார்பு கூடு, அது எக்கு ப்ளஸ் கம்பி எக்கு கம்பி அப்படின்ட்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிரித்தல் சேர்த்துறதுல இந்த டா இந்த ரா இந்த 2 எழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கடைசி எழுத்து டூ அல்லது ரூ அப்படின்னு வந்ததுன்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அது அடுத்த விதியில் வரும்போது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ புக் பேக்கை பார்த்துடலாங்களா? இதில் என்ன கேட்குறாங்க, 4 ஆப்ஷனில் தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ நம்ம பார்த்த விதத்தை வச்சு நம்ம என்ன ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். மொழி ப்ளஸ் ஆளுமை என்னங்கிறாங்க, உயிர் ப்ளஸ் உயிர்ங்கிறாங்க. மொழி இல் ப்ளஸ் இ, இங்கே ஈ இருக்குது, இங்கே ஆ இருக்குது. அப்போ உயிரெழுத்து உயிரெழுத்து சரியாக போச்சு. கடல் மெய் எழுத்து, இங்கே உயிர் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுதான் தப்பு. ஆங்கிறது உயிரெழுத்து மாற்றி கொடுத்துருக்காங்க கரெக்டாக, அப்போ இது தப்பு. இல்லு அப்படிங்கிறது மெய் எழுத்து, அப்போ ஓகே. ஊங்கிறது உயிரெழுத்து, இதுவும் கரெக்டாக இருக்குது. மண் இன்னுங்கிறது மெய் எழுத்து, வாங்கிறத பிரித்தோம்னா இவ்வு ப்ளஸ் ஆவா மாறும், அப்போ இவ்வுங்கிறது மெய் எழுத்து, அப்போ மெய் ப்ளஸ் மெய் சரியாக போச்சு. அப்போ தவறானது எது? ஆப்ஷன் ஈ தான். ஓகேங்களா? வேறு என்ன? இது இந்த தகவலுக்கு உண்டான இது இல்லை, இதுவும் ஓகே. இதெல்லாம் நம்ம இப்போ படித்தது வச்சு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்தது 8th நியூ புக்கில் இயல் 6ல் புணர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. அதாவது தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள், தமிழ் அமுதம் என்று ஒலிக்கிறது அல்லவா அப்படின்ட்டு. இப்போ நிலைமொழி தெரியும், வருமொழி தெரியும், இது சேர்ற விதம் வந்து தெரியும். இதில் உயிர் ஈற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி இப்போ நம்ம பார்த்ததே தான், அதை புணர்ச்சியாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அது உயிரீறு, கரெக்டு தானே? அதை பேரே உயிரீற்று புணர்ச்சி, அவ்வளோதான். இப்போ லை அப்படிங்கிறது இல் ப்ளஸ் ஐ உயிரெழுத்தாக இருக்குது, உயிரீற்று புணர்ச்சி. மண்ணுங்கிறது இன்னு, அவ்வளோதான். அப்படிங்கும்போது மெய்யெழுத்து, அப்போ மெய்யீற்று புணர்ச்சி. இது முதல் எழுத்து உயிரெழுத்து, உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் அப்படின்ட்டு ஒரு 2 விதத்தில் இருக்குது. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா இயல்பாக புணருது அப்படின்ட்டு, ரெண்டுமே வந்து அப்படியே தூக்கி ஒட்டுக்காக எழுதுறது, அதுதான் இயல்பு புணர்ச்சி அப்படிம்பாங்க. இதில் இன்னும் ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா, தாய் ப்ளஸ் மொழி அப்படின்னா தாய்மொழி, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த ப்ளஸ் குறியை தூக்கி அப்படியே எழுதிட்டாங்க, அதான கணக்கு. அப்படிங்கும்போது இதை என்ன சொல்கிறாங்க? இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர் மெய் எழுத்து வருது இல்லை, இந்த மாதிரி இல்லு ப்ளஸ் ஆ வந்து லாவா மாறி வருது அப்படின்னா அதுவும் வந்து இயல்பு புணர்ச்சி தான். எடுத்துக்காட்டு பாருங்கள், உடல் ப்ளஸ் ஓம்பல் அப்படின்னா இல்லு ப்ளஸ் ஓ அப்படிங்கிறது லோவா மாறி உடல் ஓம்பல் அப்படின்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ இந்த 2 விதமும் என்னது? இயல்பு புணர்ச்சியை சாரும் அப்படின்ட்டு. இது இல்லாமல் விகார புணர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தா, அது 3 வகையில் வந்து வெளிப்படும். ஒன்று தோன்றல், இன்னொன்று வந்து திரிதல், இன்னொன்று வந்து கெடுதல் அப்படின்ட்டு. தோன்றல்னால் என்ன? ப்ளஸ் குறி 2 இதுக்கு வந்து நடுவில் ஒரு எழுத்து தோன்றுறது. திரிதல்னால் என்ன? ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்து மாறி வர்றது. கெடுதல்னால் என்ன? ஒரு எழுத்து கெட்டு போகிறது, அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். தமிழ் ப்ளஸ் தாய் இதை சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா தமிழ் தாய் அப்படிங்கிற ஒரு இத்து சேர்ந்து வருது, அதனால் தோன்றல் விகாரம். ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். வில் குட்டல் கொடி அப்படின்னா வில்லு இல்லானது இர்ரா மாறி இருக்குது, அப்போ இது என்னது? திரிஞ்சு வந்திருக்கு, அதனால் இது திரிதல் விகாரம். ஓகேங்களா? இந்த லகரம் இந்த இல்லு வந்ததுனாவே அதுக்கப்புறம் வர்ற சொல் கசதப அப்படிங்கிற சொல் வருது அப்படின்னா, அந்த வருஷ சொற்கள் வருது அப்படின்னா இந்த இல்லுங்கிறது இர்ரா மாறும் அப்படிங்கிற ஒரு விதியே இருக்குது. ஓகேங்களா? பார்த்துடலாம். லகரம் ரகரமாக மாறும் அப்படிங்கிற விதி. சரி, இன்னொரு இது என்ன சொல்கிறாங்க? ஓர் எழுத்து மறையிறது. மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி. பொதுவாகவே நிலைமொழியோட இறுதி எழுத்து இம்மு வருது அப்படின்னு இருக்குன்னு வைங்க, அது மேக்ஸிமம் கெட்டு போய் சேர்ந்து வர மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கோங்க.
கெட்டு போகிறது ஒன்று, அது இல்லாமல் அந்த ப்ளஸ் குறிக்க அதுக்கப்புறம் வர வார்த்தையோட இணை எழுத்து சேர்ந்து வரும். இப்போ மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி அப்படின்னா இந்த இம்மு கெட்டு போச்சு, அவ்வளோதான் மனமகிழ்ச்சி அப்படின்ட்டு. அப்போ தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ட்டு 3 விதத்தில் வரும். ஒரு சில சொற்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் வரும் அப்படிங்கிறாங்க. 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தா நாடகம் ப்ளஸ் கலை. இப்போ நாடகம் ப்ளஸ் கலையில் இம்மு கெட்டு போச்சு, அப்போ கெடுதல் விகாரம் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வருது, நாடக கலை அப்படிங்கிற இக்கு வந்திருக்கு, அப்போ ஒரு எழுத்து தோன்றி இருக்குது. அப்போ கெடுதல் விகாரம் ஒன்று வந்திருக்கு, தோன்றல் விகாரம் ஒன்று வந்திருக்கு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இதனுடைய புக் பேக் கொஸ்டின் என்ன, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இப்போ இயல்பு புணர்ச்சி பார்த்தோம், விகார புணர்ச்சி பார்த்தோம். விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 வகைப்படும். கரெக்டு தானே? பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி பால் ப்ளஸ் ஆடை. அப்போ இல்லு ப்ளஸ்ஸா லாவா மாறி இயல்பு புணர்ச்சியாக வரும். அதுதானே? இந்த இடத்துல திரிஞ்சு வந்திருக்கு அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இல்லும் ஆவும் சேர்ந்து லாவா வந்திருக்கு, இயல்பாக புணர்ந்துருக்கு அப்படிங்கிறத அந்த கணக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, ஓகே. இப்போ பொறுத்துக்கு அடிப்படையில் ஒரு கொஸ்டின், மட்பாண்டம் அப்படின்னா மண் ப்ளஸ் பாண்டம் அப்படின்னு நமக்கு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன் மண் ப்ளஸ் பாண்டம்னு பிரிக்கிறோம்? இந்த இணை எழுத்து அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? காக்கு இங்கு, டாக்கு வந்து நா, தாக்கு வந்து நா, ராக்கு வந்து நா அப்படின்ட்டு இணை எழுத்தை பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இட்டு வந்தால் அந்த இடத்துல இன்னு தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான். அப்போ மண் ப்ளஸ் பாண்டம் அப்படிங்கிறது இன்னு இட்டா மாறி திரிஞ்சு வந்திருக்கு, மட்பாண்டம் அப்படின்ட்டு. மரவேர், மரம் ப்ளஸ் வேர் அப்படின்ட்டு நமக்கு பிரிக்க தெரிஞ்சிருது அப்படின்னா இம்மு கெட்டு போய் அப்படியே மரவேர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுதான் மவ்வீறு அப்படின்ட்டு ஒரு சொல்லுவாங்க. அது அந்த புணர்ச்சி விதி பின்னாடி இருக்குது, அப்போ பார்க்கும்போது சொல்லிடுறேன். மணி ப்ளஸ் முடி இயல்பாக புணர்ந்துருக்கு, அப்போ இயல்பு புணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். கடை ப்ளஸ் தெரு, கடை தெரு அப்படிங்கிற இத்து வந்து தோன்றியிருக்கு, அது தோன்றல் விகாரம். இப்போ நம்ம ஒரு சொற்களை கொடுத்து தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம், இயல்பு புணர்ச்சி அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது ரெண்டையுமே கொடுத்தே கேட்பாங்க, இதுக்கு இது என்ன வரும் அப்படின்ட்டு, அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? வேறு என்ன, மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குக அப்படிங்கிறாங்க. சரி, பார்க்கலாங்களா? மரக்கட்டில் எப்படி பிரிப்போம்? மரம் ப்ளஸ் கட்டில், அப்படி தானே? மரத்துலேருந்து கட்டில் தயாரிக்கிறாங்க, அது தான் கணக்கு, அப்படி தானே? இப்போ என்னாவது, மகரமை கெட்டு மர ப்ளஸ் கட்டில் அப்படின்னு வரும். இது நாம் காமனாக பார்த்தது. இதை சேர்த்து எழுதும்போது மரக்கட்டில் அப்படி மட்டும்தான் வரும். ஆனால் இக்கு வருது, ஏன் வருது அப்படின்னா மர அப்படிங்கும்போது இந்த இடத்துல காக்கு உண்டான மெல்லின எழுத்து சேர்த்தி மரக்கட்டில் அப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? கசதப அப்படிங்கிற அந்த வரிசை வந்தது, அதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த இம்மில் முடிகிற சொற்கள் அதுக்கு அடுத்து வர்ற எழுத்து கா, சா, தா, பா, இந்த 4 வரிசை சொற்கள் வருது அப்படின்னா அதற்குண்டான மெய்யெழுத்து சேர்ந்து வரும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இங்கே மா வரிசை வந்திருக்கு, அதனால தான் மனமகிழ்ச்சி அப்படின்னு சேர்த்து எழுதுகிறாங்க. புரியுதுங்களா? அதனால தான். இப்போ வேறு எதாவது வந்தது, கழிப்பு அப்படி வந்ததுன்னா இக்கு, மனக்கழிப்பு அப்படிங்கிற மாதிரி இக்கு வரும் அப்படிங்கிறது தான். அது அந்தந்த வாக்கி சென்டென்ஸை பொறுத்து நம்ம எழுதிக்கணும். இப்போ தோன்றல், திரிதல், கெடுதல் ஓகே தானுங்க? சரி, இதே வந்து 11th நியூ புக்கில் இயல் 2ல் புணர்ச்சி விதி அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ பற்றி பாருங்கள், புக்கை பக்கத்தில் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த வீடியோ பற்றி பாருங்கள். எழுத்து இன்கேஸ் தெரியல அப்படின்னா, இல்லைன்னா மொபைலில் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாடப்பகுதி நான் சொல்லும்போது அந்த புக்கை வந்து அந்த இடத்த பாஸ் பண்ணிவிட்டு அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ புணர்ச்சி விதியை பற்றி பார்த்துட்டோம், அது எந்தெந்த வகையில் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு புணர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் புணர்ச்சி என்ன அப்படின்னா உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படிம்பாங்க. அதாவது நிலைமொழியும் வருமொழியும் சேர்றதுக்கு ஒரு உடம்படு மெய் வந்து எழுத்து வந்து வரும். ஆக மொத்தம் இந்த 18 எழுத்து, அதாவது இவ்வு அப்படிங்கிற இந்த 2 எழுத்து தான் வந்து உடம்படு மெய்யாக வரும் அப்படிங்கிறதா கணக்கு. அதான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க, உயிரெழுத்துக்களாக இருக்கும்போது உச்சரிமை ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்ச்சி வரும் மெய் உடம்படு மெய்
அதாவது நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும், வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும். இந்த 2 உயிரும் அவ்வளோ சீக்கிரம் சேராது. அதை சேர்த்துறதுக்கு ஒரு எழுத்து வந்து உடன்படும். அதை தான் உடன்படுமை அல்லது உடம்படுமை அப்படிம்பாங்க. அந்த எழுத்துக்கள் எது எதுனா ஈ இவ்வு அப்படின்ட்டு. அப்போ உயிரெழுத்து 12 எழுத்து, இங்கேயும் 12 எழுத்து. அப்போ இந்த 12 எழுத்தில் எந்தெந்த எழுத்துக்கு ஈ வரும், எந்தெந்த எழுத்துக்கு இவ்வு வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த புணர்ச்சி விதியே. என்னது? ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விரு மையும் உயிர்வரின் உடம்படு மெய் ஒன்றாகும் அப்படின்னு நன்னூலில் சொல்லுவாங்க. இதை இப்படி பார்த்தா நமக்கு புரியாது. அதாவது சொல்லோட இறுதி எழுத்தோட சவுண்டு இ ஐ அப்படிங்கிற 3 எழுத்து சவுண்டு வருது அப்படின்னா அங்கு யகர உடம்படு மெய் தோன்றணும். யகர உடம்படு மெய்னா ஈஏ அப்படிங்கிறது தோணணும். இல்லை இந்த சவுண்டு வரல அப்படின்னு மீதி சவுண்டு வருது அப்படின்னா வகர உடம்படுமை தோணணும், அதாவது தோன்றணும். ஆனால் இந்த ஏ அப்படிங்கிற நெடில் எழுத்து மட்டும் சவுண்டு வருதுன்னு வைங்க, ஈயும் வரலாம் இவ்வும் வரலாம், ரெண்டுமே வரலாம். அது அந்தந்த சொற்களை பொறுத்து நாம் வந்து மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இவ்வுக்கு இந்த பக்கம் இருக்கிற சொல்லு வா வரிசை வந்ததுன்னா இவ்வு தான் போட்டாகணும். ஈயுக்கு இந்த பக்கம் யா வரிசை சொல் வந்ததுன்னா ஈ தான் போட்டாகணும். அப்போ அந்தந்த சொற்களை பொறுத்து நாம் மேட்ச் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொன்றா பாருங்கள், சொல்கிறேன். இப்போ காட்சி ப்ளஸ் அழகு, காட்சி அழகு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். கரெக்டு தானே? காட்சி அழகு என்ன சொல்கிறாங்க? இந்த 3 சவுண்டு. காட்சி அப்படின்னு என்ன சவுண்டு வருது? ஈ சவுண்டு வருதா? அப்போ இந்த ஈ சவுண்டு வந்தால் என்ன வரும்? ஈ வருமா? அப்போ காட்சி எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஈயை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் எப்பயும் போல் அழகை எழுதுகிறோம். இப்போ ஈ ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதானே? உடல் எழுத்து உயிர் எழுத்தோடு சேரும்போது ஈயு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது யாவா மாறி காட்சி அழகு அப்படின்ட்டு மாறும். அவ்வளோதான். இப்போ தீ அணைப்பான் அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். தீ ப்ளஸ் அணைப்பான். அப்போ தீ அப்படிங்கிறது ஈ அப்படிங்கிற சவுண்டு வருது. அப்புறம் அது ஈ சவுண்டு வந்தால் என்ன வரும்? எகர உடம்படுமை வரும். அதனால் ஈ சேர்த்திட்டாங்க, அணைப்பான் அப்படின்ட்டு எழுதுகிறோம். ஓகேங்களா? இதை சேர்த்து எழுதும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதி பிரகாரம் தீ அணைப்பான் அப்படின்னு மாறும். இந்த மாதிரி தான் ஐ சவுண்டு வந்தால் ஈ, ஆ சவுண்டு வந்தால் இவ்வு, ஊ சவுண்டு வந்தால் இவ்வு, இது வந்து தெரியுது. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இந்த இவ்வுலேயும் ஒரு இடத்த பார்த்துடலாம். மா விலை அப்படிங்கும்போது மா அப்படின்னா ஆ சவுண்டு வருதா? ஈ அப்படிங்கிறது ஓகே, மாங்கிறது ஆ சவுண்டு வந்ததுனால என்ன போடுறோம்? இவ் போடுறோம். அப்போ மா ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் இலை, அப்போ மா விலை அப்படின்ட்டு தான் வரும். கரெக்டு தானே? இவ்வு ப்ளஸ் ஈ வந்து வியா மாதிரி மா விலை அப்படின்ட்டு. சரி, ரைட். இதில் இன்னும் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து சவுண்டெல்லாம் இது வரணுங்கிறது ஓகே தான். ஆனால் வருமொழியோட முதல் எழுத்து எந்த எழுத்தாக இருக்கணும்? உயிர் எழுத்தாக இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது பாருங்கள், அழகு, அணைப்பான், அறிவு, ஈஏ, ஆ, ஈ, ஆ எல்லாமே வந்து உயிர் எழுத்து. இப்போ சே ப்ளஸ் இலை, சே ப்ளஸ் இலை இதுதான் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்களேன். சே அப்படிங்கும்போது ஏ சவுண்டு வருது. ஓகே, அப்போ ஏ சவுண்டு வந்தது அப்படின்னா இயு வரும் இவ்வு வரும்னு சொன்னோம். இப்போ சே இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? ஈயும் போடுறேன், இலை. சே இடத்துல இவ்வும் போட்டு எழுதி பார்க்குறேன், யோசிச்சு பார்க்குறேன் எது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஈ ப்ளஸ் இ, ஈ ப்ளஸ் இ என்ன வரும்? சே இலை. இவ்வு ப்ளஸ் இ சே விலை. இப்போ இதில் நம்ம சொல்லும்போதே ஒரு சில இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ சே இலை அப்படிங்கிறது தானே கரெக்டாக இருக்கும். அதானே கொடுத்துருக்காங்க. ஓகே, சே விலை நம்ம சொல்லுவோமா? சே இலை அது கரெக்டாக இருக்கும். அதுதான் ஈ வந்தால் ஈ தான், இவ்வு வந்தால் இந்த வகர வருஷம் வந்தால் வேணால் வி போடலாம். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், சே குட்டல் இவ் குட்டல் அடி அப்படின்னா ஏ சவுண்டு வந்துருச்சு, அதனால் வந்து சே போட்டாங்க. ஈ போட்டால் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா சே அடின்னு வரும். சே வடி வருமா? சே அடி வருமானா சே வடி, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சூத்திரம் உங்களுக்கு புரியுதா? ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர் ஒளி வவ்வும் ஏ முனி வெறுமையும்
இந்த 3 சவுண்டு வந்தால் எகர வரிசையும், ஏனைய உயிர் வழினா ஏனைய உயிரெழுத்து வந்தால் வா சவுண்டும், அதாவது வா வகர உடம்படு மெய்யும். இந்த ஏ அப்படிங்கிறது வந்து 2க்குமே பொருந்தும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அந்த இயு வரும் இவ்வு வரும் அப்படிங்கிறது தான் இந்த உடம்படு மெய் அப்படிங்கிற ஒரு சூத்திரம். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு புணர்ச்சி ஒன்று பார்த்துருமா. 2வது புணர்ச்சி என்ன சொல்கிறாங்க? குற்றியல் உகர புணர்ச்சி. குற்றியல் உகரம், அதாவது நிலைமொழியோட இறுதி எழுது குற்றியல் உகர சொற்களாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கடைசியாக இப்போ தூ அப்படின்னு இருக்குது, டூ அப்படின்னு இருக்குது, எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இத்து ப்ளஸ் ஊ, இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்ட்டு ஊவில் தான் முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக வருது அப்படின்னா இந்த ஊ அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுதான் குற்றியல் உகர புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அது பாருங்கள் எப்படின்னு சொல்கிற பாருங்க. மாசற்றார், மாசு கூட்டல் அற்றார், நிலைமொழியோட இறுதி எழுத்து குற்றியல் உகர சொற்கள். கரெக்டு தானே? ஆங்கிறது உயிரெழுத்து, ரெண்டுமே வந்துருச்சு. குற்றியல் உகரமும் வந்துருச்சு, உயிர் எழுத்து வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க? குற்றியல் உகர சொற்கள் வந்தது அப்படின்னா அந்த இடம் என்ன ஆகும்? இக்கு ப்ளஸ் ஊ அப்படிங்கிறது, அதாவது சூவா இச்சு ப்ளஸ் ஊ அப்படிங்கிறது இந்த ஊ வந்து ஓடி போயிடும், கெட்டு மறைஞ்சு போயிடும். மீதி என்ன இருக்குது? இச்சு மட்டும் இருக்குது. கரெக்டாக? இந்த சூவை பிரித்தா தான் இச்சு ப்ளஸ் ஊ. இந்த இச்சோட சேர்த்துனா என்ன வரும்? சா. அப்போ மாசற்றார். அவ்வளோதான். அது என்ன கணக்கு? இச்சோட சேர்ந்தா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ட்டு ஒரு விதி. அப்போ ஒரு சொல்லை கொடுத்துட்டு எந்தெந்த விதி வந்து அதில் லிங்க் ஆகியிருக்குன்னு கேட்டாலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விதி என்ன? குற்றியல் உகர புணர்ச்சி விதி ஒன்று வந்திருக்கு, இல்லை வந்து உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டூடும் அப்படிங்கிற அந்த விதி வந்திருக்கு. கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு விதி குற்றியல் உகரம், 2வது விதி இது, 3வது விதி என்ன? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த 3 விதி இதுக்குள்ள அடங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்த விதி உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும். அதை தான் இதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இட்டு இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, நிலைமொழியோட இறுதி எழுத்து டா வரிசை, அதாவது டூ ரூ இந்த எழுத்து வருது, டூ ரூ அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து என்ன வரும்? ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு வரும். அதாவது அது நெடில் தொடராக இருக்கணும், உயிர் தொடராக இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வீடு, காடு, முரடு, பகடு, சோறு, ஆறு, வயிறு எல்லாமே டூ ரூ இந்த 2 தானே வந்திருக்கு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே. 2வது பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்க? நெடில் தொடராக இருக்கணும், இல்லை உயிர் தொடராக இருக்கணும். வி நெடில் தொடர், கா நெடில் தொடர், முரடு ராவை பிரித்தோம்னா இரு ப்ளஸ் ஆ, அப்போ உயிர் தொடர். அப்போ 2 தொடரும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பகடு காவை பிரித்தோம்னா இக்கு ப்ளஸ் ஆ, உயிர் தொடர். சோறு நெடில் தொடர். ஓகேங்களா? அப்போ இந்த 2 தொடர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ இந்த 2 பாயிண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது என்ன? இப்படி வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூ இருக்குல்ல, அந்த டூவை பிரித்தோம்னா என்ன வரும்? இட்டு ப்ளஸ் ஊ தானே, அதான் கணக்கு தானே. அப்போ மெய்யெழுத்து என்ன? இட்டு. அதே மெய்யெழுத்து இன்னொரு தடவை முன்னாடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதாவது வீட்டு தோட்டம். புரியுதுங்களா? இட்டு செதுக்கிறீங்க, அவ்வளோதான். இங்கே டூவை பிரிச்சுன்னா இட்டு போட்டுக்கிறீங்க. காடு டூக்கு பக்கத்தில் இட்டு, டூக்கு பக்கத்தில் இட்டு, முரட்டுக்காளி. அவ்வளோதான். இந்த ரூக்கு பக்கத்தில் என்ன வரும்னா அப்போ இரு வரும். அவ்வளோதான். சோற்றுப்பானை. ஒற்று இரட்டிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன அப்படின்னா சோற்று அப்படிங்கிறது எப்படி ஒற்று இரட்டிக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு இரு இருக்குது, இந்த ரூவை பிரித்தோம்னா இரு ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும். அப்போ அங்கே ஒரு இரு இருக்குது. அதை தான் வந்து ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பக்கத்து பாதத்தில் வரணும், அதையும் பார்த்துக்கணும். பக்கத்து பாத்திரம்னா பாருங்கள், இங்கே இரு, அப்போ இரு ப்ளஸ் ஊ, அது பக்கத்து பாதத்தில் வந்தால் தான் அது ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ட்டு. சரி, ரைட்டு. இது புரியுதுங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? முற்றியல் உகர புணர்ச்சி. ஆக்சுவலாக முற்றியல் உகரமும் இந்த குற்றியல் உகரம் மாதிரியே தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக முற்றியல் உகர சொற்கள் நமக்கு தெரியணும். இந்த குசுறுத்து பொறுத்தவரை மீதி எழுத்துக்கள் வருதா அப்படின்னு பார்க்கணும், அது தனிக்குறியலாக வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுதான் முற்றியல் உகரம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ முற்று மற்று ஒரோ வழி அப்படிங்கிறது ஒரு விதி. அதாவது முற்றியல் உகரமும் குற்றியல் உகரம் மாதிரியே ஒரே வழி தான் அப்படிங்கிறது தான் இது கணக்கு. வரவு ப்ளஸ் அறிந்தான், ஊ வந்துருச்சு. ஊவை பிரித்தோம்னா இவ்வு ப்ளஸ் ஊ வந்தால் என்னது வருது? உயிர் வரின், அதாவது உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால் ஊ வந்து கெட்டு போயிடும்.
உயிரெழுத்து வந்தாவே கெட்டு போயிடும். ஓகேவா? வறுமொழியில். அப்போ இவ்வு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது என்னவா மாறும்? வாவா மாறும். அவ்வளோதான். வரவடிந்தான். இந்த இவ்வு ப்ளஸ் ஆ அப்படிங்கிற என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதி. வேலை முடிஞ்சது. சரி, ஓகே. அடுத்தது இயல்பீறு விதியீறு. அதென்ன இயல்பீறு விதியீறு? இயல்பாகவே சேர்ந்து புணர்ற ஒரு ஈறு, அதுதான் வந்து இயல்பீறு அப்படிம்பாங்க. விதியீறு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விதி வந்து முன்னாடி லிங்க் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து புணரும், அதை தான் விதியீறு அப்படிம்பாங்க. அதை எப்படின்னு பார்த்துடலாம் இருங்க. இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் இருக்கும் உயிரெழுத்துடன் கசதப என்னும் வல்லினமைகளை முதலில் கொண்ட வறுமொழி சொல் சேரும்போது அவற்றுடைய வல்லுற்று மிகுந்து வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ பள்ளி ப்ளஸ் தோழன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளித்தோழன் இயல்பீறு அப்படின்னா ஒரு எழுத்து சேர்ந்து வந்திருக்கு, இயல்பாக சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. விதியீறு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? என்ன பொருந்த அப்படின்னு சொல்லினுடைய நிலம் ப்ளஸ் தலைவர், நிலத்தலைவர். இந்த மகரமை கெட்டு அப்புறம் வந்து ஒரு இத்து வந்திருக்கு, கரெக்டு தானே? நிலத்தலைவர். இதை தான் விதியீறு. அப்போ மகரம் கெடுதல் விகாரம் ஒன்று நடந்து அதுக்கப்புறம் வந்து தோன்றல் விகாரம் ஒன்று நடக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தால் இயல்பீறு விதியீறு விதி அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது எனக்கு. பள்ளி ப்ளஸ் தோழன் பள்ளித்தோழன் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. இது நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ திரை ப்ளஸ் படம் அப்படின்னா திரைப்படம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் மின் கசதப மிகும் என்னும் விதிப்படி திரைப்படம் என புணர்ந்தது அப்படிங்கிறாங்க. மரக்கலம் இதுலேயும் வந்து கசதப வருது. ஓகே. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்னும் விதிப்படி. அதாவது இப்போ என்னென்னா, பள்ளி ப்ளஸ் தோழன். ஓகேங்களா? இது என்ன வரிசை? தா வரிசை. பொதுவாக வந்து நிலைமொழி வறுமொழியோட முதல் எழுத்து கசதப வரிசை வருது அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. இந்த இயல்பீறு அப்படிங்கிற விதி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கசதப வந்ததுன்னா கண்டிப்பாக அதனுடைய மெய்யெழுத்து சேர்ந்து வரும். நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டு தானே? தோ வந்ததுன்னா இத்து வரிசை, தா வரிசை, அப்போ இத்து வரும், அதுதானே? அந்த மாதிரி இயல்பாக வந்து கசதப வந்ததுன்னா ஈஸியாக புணரும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னங்கிறாங்கன்னா, விதியீறு என்னங்கிறாங்கன்னா, மரம் ப்ளஸ் களம் அப்படிங்கிறது இந்த மகரமை கெட்டு அதுக்கப்புறம் கசதப வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். அந்த கசதப வர்றதுனால அந்த விதி அந்த காக்கு உண்டான இக்கு சேர்ந்து மரக்களம் அப்படின்ட்டு சேருது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மவ்வீறு ஒற்றழிந்து, இந்த மகரம் ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், உயிர் ஈறு அதாவது உயிரீராக வந்து நிற்கும். மர ப்ளஸ் களம் அப்படிங்கிறது ரா வந்து என்னாகும்? உயிரெழுத்து தானே ஈராக நிற்கிது. அந்த மாதிரி விதிப்படி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின், இயல்பாகவும் இந்த விதி பிரகாரமும் நின்ற உயிர் முன்னாடி கசதப வரிசை வருது அப்படின்னா அந்த வல்லெழுத்து ஒற்று, அதாவது வல்லெழுத்து மிக்கும் அப்படிங்கிறது கணக்கு. நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டிங்கன்னா, இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த விதிக்கு உண்டான விளக்கத்தை தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பூப்பெயர் புணர்ச்சி. இது ஈஸி, ஒன்றும் இல்லை. நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூ அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வறுமொழியோட எழுத்து கசதப வரிசை வருது அப்படின்னா அங்கே என்னவா புணரும் அப்படின்னா வல்லின எழுத்தும் புணரும், மெல்லின எழுத்தும் புணரும். ஆனால் அதிகமாக வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க, எது வழக்கத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னா மெய்யெழுத்து. ஞஞ்சன நமன அப்படிங்கிற இந்த மெய்யெழுத்து தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை தான் நம்ம வந்து ஆன்சராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூ ப்ளஸ் கொடி அப்படிங்கிறது பூக்கொடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேணால் வந்து இதுக்குண்டான இக்கு சேர்த்தி சொல்லலாம். பூ ப்ளஸ் தொட்டி பூத்தொட்டி சொல்லலாம். பூ ப்ளஸ் சொலை பூச்சோலை, பூ ப்ளஸ் பந்து பூப்பந்து, இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இணை எழுத்து இந்த காக்கு உண்டான பூங்கொடி, பூந்தொட்டி, பூஞ்சோலை, பூம்பந்து, இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பூ ப்ளஸ் பந்து பூப்பந்து இல்லை, பூம்பந்து அப்படிங்கிறது. இதைத்தான் நாம் வந்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து பெரு வழக்காக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? மெல்லின எழுத்து உள்ளே வர்றதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை தான் பூப்பெயர் முன் இனமின்மையும் தோன்றும். இனமின்மைனா என்னது? அதுக்குண்டான இன எழுத்து அது மெல்லின எழுத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத நன்னூலில் சொல்கிறாங்க.
இது ஒரு விதி. இப்போ நம்ம இயல்பு விதி இயல்பு புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இயல்பு விகார புணர்ச்சி அப்படின்ட்டு. அந்த இயல்பு புணர்ச்சியும் ஒன்று தான், மெய்யீற்று புணர்ச்சினாலும் ஒன்று தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், வாய் ப்ளஸ் ஒலி, இ ப்ளஸ் ஓ சேர்ந்தால் வாயொலி. இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இயல்பு புணர்ச்சின்னு பார்த்தோம். அப்போ இதுக்கும் அதே பேர் தான். நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈ அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்குது, அதனால் அதாவது மெய் ஈறு இருக்கிறதுனால இது மெய்யீற்று புணர்ச்சி அப்படிம்பாங்க. அவ்வளோதான். ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான், ஒரே பேர் தான். மெய்யீற்று புணர்ச்சியும் சொல்லலாம், இயல்பு புணர்ச்சியும் சொல்லலாம். ஓகே. இப்போ மண் ப்ளஸ் மகள் அப்படின்னா என்ன வரும்? இந்த சொற்களை என்னன்னு சொல்லுவோம்? மெய் ஈற்று புணர்ச்சி அப்படிங்கிறது. ஏன்னா இன்னு ப்ளஸ் மாவை நாம் வந்து சேர்த்து எழுத மாட்டோம், பேர் ஒன்று தான் அந்த கணக்கு. ஓகேங்களா? இயல்பாக மண்மகள் அப்படின்ட்டு வரும். அடுத்தது தனிக்குறில் முன் ஒற்று. அது என்ன தனிக்குறில் முன் ஒற்று? தனியாக இருக்கணும், அது குறில் எழுத்தாக இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒற்றுனா மெய் எழுத்து இருக்கணும். அதுதான் வந்து தனிக்குறில் முன் ஒற்று அப்படின்ட்டு. அப்போ கல் ப்ளஸ் அதர், கல் ப்ளஸ் அதர் என்ன சொல்கிறாங்க? தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. அப்போ நம்ம ஒரு சொல்லை எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே என்னென்ன சொற்கள் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இது தனிக்குறில், இது ஒற்று. அப்போ தனிக்குறில் முன் ஒற்று அப்படின்னு வந்துருச்சு, கல் வந்துருச்சா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? உயிரெழுத்தாக வரணும். மெயின் பாயிண்ட்டே வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக வருதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும்? இல்லு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது லாவாக மாறி, ஒரு உதாரணத்துக்கு கல் ப்ளஸ் அதர் அப்படின்னு நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லு ப்ளஸ் ஆ வந்து கலதர் அப்படின்னு தானே வரும். ஆனால் ஆன்சர் வந்து என்னது? கல்லதர் அப்படின்னு வரணும். அதைத்தான் சொல்கிறாங்க, தனிக்குறில் முன் ஒற்று அப்படின்னு ஒன்று வந்து உயிரெழுத்து வறுமொழியோட முதல் எழுத்தாக வந்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த இல்லானது இன்னொரு இல்லு சேர்த்திக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒற்று எழுத்து இன்னொரு ஒற்று எழுத்தும் சேர்த்திக்கணும் அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். அப்போ கல், இன்னொரு இல்லு, அப்புறம் அதர். அப்போ இல்லு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ கல்லதர். வேலை முடிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்தது மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன மகர ஈற்று புணர்ச்சி? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். அது பாருங்கள் எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாமே புணர்ச்சியோட விதியை வந்து விளக்குறது மட்டும்தான். மற்றபடி வந்து எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணா எப்படி இந்த பிரித்தல் சேர்த்துறது கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த விதி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இப்போ மகரமை கெட்டு புணரும், மகரமை கெட்டு இணை எழுத்து தோன்றி புணரும், மகரமை கெட்டு வல்லினமிக்கு புணரும். அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து இம்மு அப்படின்னு ஒன்று வந்தது அப்படின்னா அது என்னென்னவாக புணரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கெட்டு போயிடும், அப்படியே மீதியில் சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஒன்று என்ன இருக்குது? பாடம் ப்ளஸ் வேலை. இம்மு கெட்டு போச்சு, அப்படியே சேர்த்து எழுதிட்டாங்க, பாட வேலை ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து. மெல்லெழுத்துனா என்னது? மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்து என்னென்னது? ஞஞன நமன, அதானே? ஆமாம், அந்த கணக்கு. அப்போ ரெண்டாவதுக்கு வந்து இங்கே இருக்குது காலம். இம்மு கெட்டு போச்சா? காக்கு உண்டான மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்துனா என்ன வரும்? இணை எழுத்து தானே. காக்கு இங்கு தானே, ஞஞன நமன. அப்போ கால இக்கடந்தவன் எழுதாமல் காலங்கடந்தவன் அப்படின்னு மெல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்க? வல்லின மிக்கு புணரும். இது வந்து பழம் ப்ளஸ் தோல். இம்மு கெட்டு போச்சு, தாக்கு உண்டான வல்லின எழுத்து என்ன? கசட தபர. அப்போ தாக்கு உண்டானது இத்து. அவ்வளோதான். வல்லினமிக்கு புணர்ந்துச்சா? புணர்ந்தது. அவ்வளோதான். இதை தான் என்ன சொல்கிறாங்க? மகர ஈறு. அதாவது மா வந்து அந்த இம்முங்கிறது ஈற்று எழுத்தாக இருந்தால் என்னென்ன புணர்ச்சி நடக்குங்கிறது தான் கணக்கு. அப்போ இப்போ நீங்கள் எந்த சொல்லு இம்மில் முடிஞ்சாலும் நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க, கரெக்டு தானே? புரியுதுங்களா? உயிரெழுத்தாக வந்ததுன்னா அதை தூக்கிட்டு அப்படியே எழுதிடுவோம். இதே வேறு எழுத்து வருது அப்படின்னா என்னென்ன பார்க்கணும்? ஒன்று அந்த கசதப வரிசை இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு உண்டான மெய்யெழுத்து போட்டால் செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாரி அதுக்கு உண்டான
வல்லெழுத்து வல்லின எழுத்து போட்டால் செட் ஆகுமாங்கிறதையும் பார்க்கணும். அப்படி தானே? ஓகே. அடுத்தது பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சியில் சில இப்போ எப்படி நம்ம மகர ஈற்று புணர்ச்சி பார்த்தோமோ அதேமாரி பண்பு பெயர் புணர்ச்சியிலும் ஒரு சில ரூல் இருக்குது. அது என்னென்னா, மை அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து தான் கணக்கு மெயின். பண்பு பெயர்னாவே அந்த மை மெயினாக இருக்கும். இதை வச்சு எப்படி பிரியுது சேர்த்து எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த பெரியன், பெருவழி, இந்த பெருன்னு ஆரம்பிக்குதுல்ல, இதெல்லாம் பொதுவாகவே மையில் சேர்த்தி தான் நம்ம எழுதணும். அந்த மாதிரி இப்போ பாருங்கள், பெருவழி அப்படிங்கிறது பெருமை கூட்டல் வழி அப்படின்ட்டு வரும். கரெக்டாக? இதில் ஒரு விதி என்ன அப்படின்னா, ஈறு போதல் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதென்ன ஈறு போதல் அப்படின்னா, அந்த கடைசி எழுத்து கெட்டு போகிறது, அதுதான். அப்போ ஈறு போதல்னால் மை கெட்டு போயிடும். அப்போ பெருவழி, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியனை பிரித்தா பெருமை கூட்டல் அன் அப்படின்னு வரும். பெருமை கூட்டல் அன் அப்படின்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு விதி என்ன? ஈறு போதல், மை கெட்டு போச்சு. மீதி என்ன வரும்? பெரு கூட்டல் அன்னுன்னு வரும். பெரு கூட்டல் அன் எப்படி பெரியனாச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பெரு, இது நம்ம ஒரு விதி நம்ம பார்த்தோமே, என்ன விதி? ரூ வந்திருக்கு. ரூ வந்தால் என்னது? ஊ வந்திருக்கு. அப்போ ஊ கெட்டு போயிருமா? அப்போ இரு ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னது? ஆ எழுத்து. இரு ப்ளஸ் ஆங்கிறது ராவா மாறுமா? இந்த கணக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பெரன் அப்படின்ட்டு வரும். ஆனால் இங்கே பெரிய எண் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ இன்னொரு விதத்தை நம்ம எடுக்கணும். இந்த விதி செட் ஆகலை. சரி, ஓகே. அப்போ இன்னொரு விதி என்ன இருக்குது? பெரிய எண் வந்திருக்கு. அப்போ என்ன விதி வரும்? பெரு பெரியா மாறி இருக்குது அப்படின்னா, பெரு அப்படிங்கும்போது என்ன சவுண்டு வந்திருக்கு? ஊ சவுண்டு வந்திருக்கு. அதானே பெரு அப்படிங்கும்போது. ஊ சவுண்டு வந்தால் என்ன வரும்? இ இ ஐ யகரம், அப்புறம் உகரம். இந்த சவுண்டு தான். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் மை அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விதி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மை ஈர்போதல் விதி ஒன்று தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, இந்த பெரு அப்படின்னு ஊ சவுண்டு வருது அப்படின்னா, இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் மை வர்ற ஒரு சொல்லாக இருந்ததுன்னா, அந்த ஊ சவுண்டு என்ன ஆகும்? ஈ சவுண்டாக மாறி நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதை தான் இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிற ஒரு விதி. அப்போ பெருங்கிறது பெரிய ஆயிடுச்சு, அண்ணா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்பெடு மெய் பார்க்கணும். இப்போ பெரி அப்படின்னா என்ன சவுண்டு வருது? ஈ சவுண்டு வருதா? ஈ சவுண்டு வந்தால் என்ன உடம்பெடு மெய் வரும்? ஈ அப்படிங்கிற யகர உடம்பெடு மெய் வரும். அப்புறம் என்ன வரும்? ஈ ப்ளஸ் ஆ அப்படிங்கிற உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே, அந்த கான்செப்ட் பிரகாரம் பெரியன் அப்படின்ட்டு வந்துருச்சு அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேங்களா? இது ரெண்டாவது டைப்பு. மூணாவது டைப் என்ன? மூதூர் அப்படிங்கிறத பிரித்தா முதுமை கூட்டல் ஊர். முதுமை கூட்டல் ஊர். நல்லா புரிஞ்சுக்கணும். மை கெட்டு போயிடும் எப்பயுமே. ஃபஸ்ட்டு பாயிண்ட். மீதி என்ன இருக்குது? முது கூட்டல் ஊர். கரெக்டு தானே? வந்துருச்சு. இப்போ முதுமை கூட்டல் ஊர் மூதூர் அப்படின்னு மாறி இருக்குது. இப்போ முது கூட்டல் ஊர்னு இருக்குது. ஆனால் எழுத்து நீண்டு வந்திருக்கே, நெடில் எழுத்தாக வந்திருக்கே அப்படின்னா எழுத்து ஆதி எழுத்து நீண்டு நீட்டி அப்படின்னா அதை தான் ஆதி நீடல்மாங்க. அவ்வளோதான். அப்போ மூது ப்ளஸ் ஊர் ஆதி நீடல். ஓகே. இப்போ மூது ப்ளஸ் ஊர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும்? அதாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் இந்த தூளில் இருக்கிற ஊ கெட்டு போய் மீதி இருக்கிற மூ இத்து ப்ளஸ் ஊர் அப்படின்னு மாறும் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு விதி, இங்கே ஒரு விதி, இங்கே ஒரு விதி, இங்கே ஒரு விதி, கடைசியாக இத்து ப்ளஸ் ஊ அப்படிங்கிற உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற இங்கே ஒரு விதி. கிட்டத்தட்ட எத்தனை விதி இருக்குது? 1 2 3 4 5 5 விதி பிரகாரம் ஒரு எழுத்து ஒரு சொற்கள் சேருது. அதுவும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? என்ன இடை உகரம் ஈயாதல்னா இடையில் இருக்கிற ஊ ஈயா மாறுறது, அது ஓகே. ஆதி நீடல் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுத்து நீட்டி ஒழிக்கிறது, அதுதான் ஆதி நீடல். உடல் மேல் உயிர் ஒன்றுவது நமக்கு தெரியும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடுனா உயிரெழுத்து வருது அப்படின்னா இங்கே இருக்கிற ஊ ஓடி போயிடும் அப்படிங்கிறது. இதெல்லாம் அந்த விதிக்குண்டான விளக்கம். அடுத்தது 4வது பாயிண்ட் ஒன்று இருக்குது.
மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும். பை கூட்டல், அதாவது பைந்தமிழை பிரித்தோம்னா பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்ட்டு வருது அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு விதி என்ன? மை கெட்டு போயிருமா, ஈறுபோதல். மீதி என்ன இருக்கும்? பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும். இப்போ பைந்தமிழ் அப்படின்னு தானே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து என்ன ஆகுது? முன்ன ஆதி நீடலாச்சு. இப்போ அதாவது எழுத்து அது என்னன்னு சொல்கிறாங்க? நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும் அப்படிங்கிறது. அப்போ முதலில் உள்ள பாவரிசை பை வரிசையாக வாரும். பா வந்து அந்த ஐ வரிசையாக மாறும் அப்படிம்பாங்க. அப்போ பைசு கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதை தான் என்ன சொல்லுவாங்க? அடி அகரம் ஐயாதல். அடி அகரம் ஆ வரிசை ஐ வரிசையாக மாறுறது தான் அடி அகரம் ஐயாதல். அதுக்கப்புறம் பை கூட்டல் தமிழ், இந்த சூ வந்து என்னவா மாறுது? சூ வந்து கெட்டு போயிடுச்சு, அப்படி தானே? பை கூட்டல் தமிழ் அப்படின்னா இணையமும் சூ கெட்டது. பை கூட்டல் தமிழ்ங்கிறது ரெண்டு சேரும்போது சூ வந்து கெட்டது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இணையமும் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம். அதுக்கப்புறம் இந்த தாக்கு உண்டான மெய்யெழுத்து இந்து சேர்ந்து இனமிகள் என்னும் விதிப்படி பைந்தமிழ் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமே. புரியுதுங்களா? அப்போ அடியகரம் ஐயாதல் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஆ வரிசை எடுத்து ஐ வரிசையாக மாறும். கானா கையு, மானா மையு, தானா தையு, அதை தான் அகர வரிசை ஐகார வரிசையாக மாறுறது, அவ்வளோதான். அப்புறம் இணையவும் அப்படின்னா பையும் தமிழும், இந்த ரெண்டு பை தமிழ் இது ரெண்டு சேரும்போது சூ வந்து கெட்டு போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ஒரு விதி. இனமிகள்னால் ஒரு எழுத்து சேர்ந்து வர்றது. இனம்னா அதுக்கு உண்டான இன எழுத்து சேர்ந்து வர்றது, அப்படி யோசிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிக்கும். இது நாம் பெருசாக வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. நெட்டிலையை வந்து பிரித்தா நெடுமை கூட்டல் இலை, அவ்வளோதானே? நெட்டிலையை பிரித்தா நெடுமை கூட்டல் இலை அதானே வரும். மை கெட்டு போயிடும், அவ்வளோதானே? நெடு வந்துருச்சு. நெடு வந்துருச்சுன்னு ஒன்று. ஓகேவா? டூரு அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன யோசிச்சுருக்கோம்? ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிறது. அப்போ டூக்கு பக்கத்தில் இட்டு வரும், அப்படி தானே? நெட்டு கூட்டல் இலை. ஓகேவா? நெட்டு வந்துருச்சு. அப்போ நெட்டு அப்படிங்கும்போது உகரம் வந்திருக்கு. அப்போ உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும். ஏன்னா நிலைமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்து. அப்போ ஊ வந்ததுனால ஊ ஓடி போயிடும். மீதி நெட்டு இட்டு ப்ளஸ் இலை. அப்புறம் இட்டு ப்ளஸ் உயிர், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அந்த கான்செப்ட் பிரகாரம். புரியுதுங்களா? பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னுற்று இரட்டல் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை, வெற்று கூட்டல் இலை, அப்புறம் வெற்றிலை அப்படின்ட்டு தன்னுற்று இரட்டல் என்னும் விதியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பண்பு பெயர் புணர்ச்சியாக இருந்தாலுமே இன்னொரு டைப் இருக்குது பாருங்கள். அந்த மை அப்படிங்கிற ஒரு பண்பு பெயர் புணர்ச்சியில் எத்தனை டைப் இருக்குங்கிறத பாருங்களேன். சரி, ஓகே. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும்? மைய கெட்டு போயிடும், அது ஈறுபோதல் விதி. செம்மு கூட்டல் தமிழ் ஆகிடும், கரெக்டு தானே? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இம்மு இந்தா மாறி இருக்குது, அதனால தானே செந்தமிழ் ஆகிடுச்சு. அதுதான் என்ன சொல்கிறாங்க? இம்மு இந்து முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படின்னா செம்மு கூட்டல் தமிழ். நல்லா பாருங்கள், முன் நின்ற மெய்த்தெரிதல் அப்படின்னா முன்னாடி நிற்கிற மெய்யெழுத்து திரிஞ்சு இம்மு இந்தா மாறி இருக்குது, அதை தான் முன்னின்ற மெய்த்தெரிதல், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ரைட். ஈறுபோதல் விதியின்படி விதி கட்டி நிலைமொழி நிறுதி எழுத்து. அடுத்தது 7வது டைப் கருங்கடல், கருமை கூட்டல் கடல். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் மை கெட்டு போயிடும், அது ஈறுபோதல். ஓகே. வேற என்ன? கரு கூட்டல் கடல் அப்படிங்கிறது கருங்கடலாக மாறுது. ஏன் அப்படின்னா வறுமொழியோட முதல் எழுத்து கசதப வரிசை வருது. கசதப வரிசை வந்ததுன்னா அதற்கு இனமான இக்குக்கு இங்கான இங்கு செய்தி கருங்கடல் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது 8வது பாயிண்ட். மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எவ்விதியிலும் பொருந்தாது இருப்பின். அதாவது 7 விதியை சொல்லிட்டாங்க. எந்த விதியிலையுமே இப்போ நான் சொல்கிறது செட் ஆகலை அப்படின்னா என்னவா மாறும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு விதி ஒன்று சொல்கிறாங்க. ஒரு டைப்பு பைந்தளி பசுமை கூட்டல் தளிர். அப்போ மை கெட்டு போயிடும், அப்போ பசு கூட்டல் தளிராக மாறும். ஃபஸ்ட்டு விதி ஈறுபோதல், இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். பா வந்து பையாக மாறிடுச்சு. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அடி அகரம் ஐயாதல், அதானே?
அந்த விதி. அப்போ பைசு கூட்டல் தமிழாக மாறிடுச்சு, தளிராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பைசும் தளிரும் சேர்ந்ததுனால இணையவும், அதனால் சூ கெட்டு போய் பை கூட்டல் தளிர் அப்படிங்கிற இந்த விதி. பையோட அங்கேயும் அதானே வந்தது. ஆக்சுவலாக பையோட தா வரிசை வந்ததுனாவே இணையவும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு மட்டும் விளக்கத்தை சொல்லலை, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. அதாவது பை அப்படிங்கிற ஒரு எழுத்து சொல்லு பக்கத்தில் தா வரிசை வந்ததுன்னா இணையவும் அப்படிங்கும்போது அந்த சூ கெட்டு போகுது. ஏன் சூ கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கணக்கு. சரி, இப்போ பையோட இணையமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும்? தா வரிசை வந்துருச்சு. தாக்கு இணை எழுத்து என்ன? இந்து தானே, தன்னகரம்னு சொல்லுவோம்ல, இந்து தானே. அப்போ பைந்தமிழ். அப்போ இங்கே பாருங்கள், இணை எழுத்தும் செட் ஆகுது. புரியுதுங்களா? இக்குக்கு இங்கு, இத்துக்கு இந்து, இதெல்லாம் இணை எழுத்து நம்ம பார்த்ததுனால இங்கேயும் செட் ஆகுது. அப்போ ஒரு சொல்லு எடுக்கும்போது நிலைமொழியோட இறுதி எழுத்து, வருமொழியோட எழுத்து, இதை எல்லாத்தையும் பார்க்கணும். ஊ வந்தால் கெட்டு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்படி பார்த்தாவே நிறைய சொற்களுக்கு நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு பிரித்தெழு சேர்த்தெழுது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இதில் என்ன இருக்குது? குற்றியலகுற புணர்ச்சி, எடுத்துக்காட்டு கருவிழி, பாசிலை. அப்போ நீங்கள் இதெல்லாம் எழுதணும். கருவிழி எப்படி எழுதுவோம்? கருமை கூட்டல் விழி, கரெக்டு தானே? அப்போ மை கெட்டு போயிடும், அப்படியே தூக்கி எழுதுகிறோம், அதான் கருவிழி. பாசிலை பசுமை கூட்டல் இலைன்னு வரும், கரெக்டாக? பசிலை அப்படி தானே, பாசிலை அப்படின்னா பசுமை கூட்டல் இலை அப்படி தான் வரும். அப்போ மை கெட்டு போச்சு, பசு கூட்டல் இலை அப்படின்னு வரும். அங்கே என்ன வருது? பாசிலைன்னு வருதா? அப்போ பாவாக மாறிச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம் இந்த விதியை? அதான் ஆதி நீடல், அதாவது ஆதி எழுத்து நீண்டு நெடில் எழுத்தாக வருது, ஆதி நீடல். அப்போ பாசு கூட்டல் இலை அப்படின்னு வரும், கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன வரும்? சூ வந்துருச்சுன்னா இச்சு கூட்டல் ஊ, கரெக்டாக? இச்சு கூட்டல் ஊ. அப்போ உகரம் கெட்டு போகும். என்ன, எதனால்? உயிர் வரின் உக்கரல் மெய்விட்டோடும் அந்த விதி பிரகாரம் உகரம் கெட்டு போய் இச்சு ப்ளஸ் ஈயாக மாறிடும், கரெக்டாக? பாச்சு கூட்டல் இலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற இச்சு ப்ளஸ் ஈ சீயாக மாறி பாசிலை அப்படின்னு வரும். புரியுதுங்களா? சிறியன் சிறுமை கூட்டல் அன் அப்படின்னு வரும், கரெக்டு தானே? மை கெட்டு போயிடும், சிறு கூட்டல் அன் அப்படி தானே? அப்புறம் இந்த மை விகுதி வந்தது, பண்பு பெயர் புணர்ச்சி வந்ததுனாவே நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? உகரம் இகரமாக மாறும்பாங்க. அப்போ சிறி கூட்டல் அன்னு அப்படின்னு மாறும், கரெக்டு தானே? புரியுதுங்களா? இல்லை தனியாக எழுதணுமா? நான் ஒன்றா சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. சிறி கூட்டல் அன்னு அப்படின்னு தெரியுமா? அப்புறம் அடுத்த விதி என்ன? இது உகரம் இகரமாக மாறுது. அதுக்கப்புறம் சிறி அப்படின்னு ஈ சவுண்டு வருது. ஈ சவுண்டு வந்ததுனால ஐ எவ்வும் அப்படிங்கிற சிறி ப்ளஸ் ஈஏ ப்ளஸ் அன்னு அப்படிங்கிற உடம்படு மெய் ஒன்று வரும், கரெக்டு தானே? அப்போ அந்த விதி ஒன்று வந்துருச்சு. அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கும்போது சிரியன் அப்படின்ட்டு வரும், கரெக்டாக? பெருங்கலை பார்த்துடலாமா? அடிச்சிட்டேன். இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி அந்த இடத்துல நோட் பண்ணி, இல்லை நீங்களே ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், பெருங்கல் இப்போ நம்ம பார்த்த வச்சு தான் நானும் சொல்கிறேன். பெருங்கல், இதை பெருமை கூட்டல் கல். விதியே என்ன பண்ணுறோம்? ஈறுபோதல், பெரு கூட்டல் கல். உகரம் வந்துருச்சு, பண்பு பெயர் புணர்ச்சியில் உகரம் வந்தால் இகரமாக மாறும். அப்போ பெரி கூட்டல் கல். ஈ சவுண்டு வருது, அதனால் பெரி இல்லை, இந்த இடத்துல பெருமை கூட்டல். இது ரொம்ப எடுத்துகிட்டு போக தேவையில்லை, இருங்க, நானே தப்பு பண்ணிட்டேன். பெருக்கூட்டல் கல்லா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? பெருங்கல் சொல்லியிருக்கான், அவ்வளோதான். பெருக்கூட்டல் கல் இப்படி மாறுமா? அதாவது காக்கு இனமான எழுத்து என்ன? இங்கு, அவ்வளோதான், பெருங்கல். ஓகேங்களா? புணர்ச்சி விதி தந்து விளக்குக. புலனறிவு, புலன் கூட்டல் அறிவு, வில் ஒடிந்தது, வழி இல்லை,
திரைப்படம், ஞாயிற்று செலவு. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து புணர்ச்சி விதி தந்து விளக்குக அப்படிங்கிறாங்க. போடலாம். என்ன போய் புலன் ப்ளஸ் அறிவு தானே, இங்கே எடுத்துட்றேன். இடம் இருக்கா? ஓகே. புலன் ப்ளஸ் அறிவு, இது ஒன்றுமே பண்ண முடியாது, இயல்பாக புணர்ந்துருக்கு. இயல்பு புணர்ச்சி கரெக்ட் தானே. புலன் அறிவு இல்லை, அதாவது இன்னும் ப்ளஸ் அப்படிங்கிறது உடன்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அந்த கணக்கு பிரகாரம் கரெக்டு தானே. இன்னும் ப்ளஸ் அப்படிங்கிறது புலன் அறிவு அப்படின்ட்டு மாறும். ஒன்று. ரெண்டாவது என்ன, வில் ஒடிந்தது. இதை எப்படி பிரிக்கலாம்? வில்லு ப்ளஸ் ஒடிந்தது தானே. அப்போ என்னவா மாறும்? இல்லு ப்ளஸ் ஓ அப்படிங்கிறது என்னவா மாறும்? உயிர்மேல் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கும்போது வில் ஒடிந்தது. அதேமாரி இன்னொன்று சொல்கிறாங்கல்ல, அதாவது தனிக்குறியில் முன் ஒற்று வந்தால், அந்த விதி ஒன்று நம்ம பார்த்தோம்ல, அப்போ என்ன வரும்? இப்போ இதை நான் வந்து தெளிவு எழுதுனா தான் புரியும். இங்கே பாருங்கள், வில் ப்ளஸ் ஒடிந்தது கரெக்டா? சரி. இல்லு ப்ளஸ் ஓ அப்படிங்கிறது லோ தான், நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ நம்ம எழுதும்போது விலோடிந்தது அப்படின்னு வரும். ஆனால் அங்கே வில் ஒடிந்தது அப்படின்னு தானே வருது. அதுக்கு ஒரு விதி நம்ம பார்த்தோம்ல, தனிக்குறியில் முன் ஒற்று வந்தால் ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கும்போது வில்லு ப்ளஸ் இல்லு அப்படி தானே ஒடிந்தது அப்படின்னு வரும். அப்புறம்தான் வந்து இல்லு ப்ளஸ் ஓ உடன்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கும்போது வில் ஒடிந்தது அப்படின்ட்டு சேர்ந்து வரும். ஓகேங்களா? அடுத்தது வலி ப்ளஸ் இல்லை. இங்கே என்ன விதி வந்திருக்கு? ட்ரை பண்ணுவோம். வலி ப்ளஸ் இல்லை, இதுதான் வந்து வலி இல்லை அப்படின்னு இருக்கு. லீ ப்ளஸ் இ அப்படின்னு வராது. ஓகே. அப்போ வலி அப்படிங்கும்போது ஓகே, வலி அப்படின்னா ஈ சவுண்டு வந்திருக்கு. ஈ எவ்வும் அப்படிங்கிற வலி ப்ளஸ் இ அப்படிங்கிற உடம்புடுமை வந்து அப்புறம் இல்லை கரெக்டு தானே. இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கும்போது இ ப்ளஸ் இ வந்து ஈயா மாறி வலி இல்லை. புரியுதுங்களா? அந்த கான்செப்ட். இது திரைப்படம், இது முன்னாடியே இருக்குது. திரை அப்படிங்கிற வந்து இயல்பாக இருக்குது. படம் அப்படிங்கிற கசதப வரிசை, அதாவது திரை கூட்டல் படம் கசதப வரிசை வருது. திரைங்கிறது இயல்பாக இருக்குது. அப்படி இயல்பாக இருக்கும்போது அதற்குண்டான வல்லெழுத்து தான் மிகும் அப்படிங்கிறது. அடுத்தது ஞாயிறு ப்ளஸ் செலவு, அதான கணக்கு. ஞாயிற்று செலவுனா என்னது? ஞாயிற்றுக்கிழமை செலவு. அப்போ ஞாயிறு ப்ளஸ் செலவு. இதை பார்த்த உடனே நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணிடலாம். ரூட் 2 வந்ததுன்னா என்ன வரும்? ஒற்று இரட்டிக்கும். எப்படி இரட்டிக்கும்? ஞாயி இரு ப்ளஸ் ஊ அப்படிங்கிறது இங்கே ஒரு எர்ரு, இங்கே ஒரு எர்ரு, அதானே. அப்போ 2 வரும் கரெக்டுங்களா? ஞாயிற்று செலவு அப்படின்னு வரும். ரூக்கு பார்த்துல ஒரு இறை செய்திக்கிறோம், அவ்வளோதான். ஓகே. விதி வேறுபடைந்து விளக்குக. தன்னொற்று இரட்டல். தனிக்குறியில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். தனிக்குறியில் முன் உயிர் வரின் ஒற்று இனமிகள் வன்மைக்கினமாக. இது நாம் இந்த விதியெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, சரி, இந்த ஆப்ஷனை பார்த்துடலாங்களா? அடி அகரம் ஐயாதல். அகரம் ஐயாதல்னா என்ன? ஐவரிசை வரணும், அவ்வளோதான். பார்த்த உடனே ஐவரிசை இதுவாக வருது, பைங்கோல். முன் நின்ற மெய்த்திரிதல். நிலைமொழியோட இறுதி இருக்கிற எழுத்து மாறி வந்திருக்கணும். பெருமை கூட்டல் செங்கதிர், செம்மை கூட்டல் கதிர், செம்மை கூட்டல் கதிர் இருக்கு. என்ன வரும்? அதுதான் செங்கதிர் தான் வரும்னு நினைக்கிறேன். செம்மை கூட்டல் கதிர் மை கெட்டு போய் செம் கூட்டல் கதிராக மாறி இம்மு இங்கா மாறுது. அப்போ முன் நின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிறது செங்கதிர். ஆதி நீரல். ஆதி நீர்தல்னா கார் இருள், கருமை கூட்டல் இருள் அப்படின்னு வரும். அப்புறம் காவா மாறி ஆதி நீரல். இனம் மிகல். பெருங்கொடை அப்படின்னா பெருமை கூட்டல் கொடை அப்படின்னு வரும். அப்போ பெரு கூட்டல் கொடைன்னு வரும். அப்போ காக்குண்டான இணை எழுத்து இங்கு பெருங்கொடை. புரியுதுங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு சொல்ல பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடலாம் எந்தெந்த விதியில் வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான். நிலைமொழியும் குற்றியலும் வரமொழியும் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாம். நிலைமொழியில் குற்றியல் உகரமாகவும், நிலைமொழியில் குற்றியல் உகரமாகவும், ஓகே. வருமொழியில் முதல் உயிரெழுத்தாகவும், உயிரெழுத்து ஆன்னு வச்சுக்கலாம், ஓகே.
உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதியை பெறும். கரெக்டு தான். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னா இந்த விதி கரெக்டு தான். நிலைமொழியின் ஈற்றில் ஐ வரும்போது ஓகே யா அப்படின்னு வரும்னா இங்கே வா கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. பண்பு பெயர் புணர்ச்சியில் ஈறுபோதல் ஓகே என்னும் விதியே முதன்மையானதாக விளங்கும். கரெக்டு தானே? ஃபஸ்ட்டே நம்ம மைய தூக்கிடுவோம் அப்படிங்கும்போது இது கரெக்டு. தன்னொற்று இரட்டல் என்னும் விதி பண்பு பெயர் புணர்ச்சிக்கு பொருந்தும். ஆமாம், அதுலேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஆ மட்டும் தவறு, ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. கரெக்டு தானே? சரி, ரைட். அடுத்தது மெய் மயக்கம் ஆக்கப்பெயர்கள் வினையுடன் சேரும். ஓகே, சார்ஜ் கம்மியாக இருக்குது, கட்டாயிருமோன்னு ஒரு இது இருக்குது. சரி, ஓகே. இந்த மெய் மயக்கத்தை வந்து நான் பார்த்துடலாம். மெய் மயக்கம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த சொல்லை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 ஒற்று எழுத்து ஒரே சொல்லில் இருக்கா, அதை தான் மெய் மயக்கம் அப்படிங்க. மெய் எழுத்து சேர்ந்து வந்ததுன்னா அதை வந்து மெய் மயக்கம் அப்படிம்பாங்க. அது வந்து உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படிம்பாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதாவது உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னா ஒரு எழுத்து இருக்குதுன்னா அதே எழுத்து பக்கத்தில் வரணும். இப்போ இக்கு அப்படின்னா காவை பிரித்தா இக்கு ப்ளஸ் ஆ, அதே எழுத்து வந்தால் அதுதான் உடல்நிலை. வேற்றுநிலை அப்படின்னா இப்போ இன்னு அப்படின்னு வருதுன்னா இங்கே டா வருதுன்னு வைங்களேன், இங்கே இன்னு இங்கே இட்டு அப்படி தானே வரும், இட்டு ப்ளஸ் ஆ தானே டா. அப்படிங்கும்போது இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு மெய்யெழுத்து வரணும், அவ்வளோதான். அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம என்ன இதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மெய்மயக்கத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களையும் இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொண்டதைப் போலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இவ்வாறான எழுத்துக்களை தான் வந்து தமிழ் சொற்களையும் பெருமொழி சொற்களையும் கண்டறியும் பயன்படுத்த உதவும் அப்படிங்கிறாங்க. சொல்லுக்கு இடையில் வர்ற மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்தால் அதை தான் மெய்மயக்கம். மெய்மயக்கம்னா 2 மெய் எழுத்து அடுத்தடுத்து வரணும், அதுதான். இது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என 2 வகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன அப்படின்னா, சொற்களின் இடையில் ஒரே மெய் எழுத்து இப்போ இக்குன்னு இருக்குன்னா அடுத்து வருவதும் அதே எழுத்து வரணும், அதே எழுத்து வந்தால் தான் அது உடல்நிலை மெய்மயக்கம். தமிழில் பார்த்திங்கன்னா இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 எழுத்துக்கள், இந்த மெய் எழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள். அப்போ இது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதாவது தம் எழுத்துகளுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியணும். இக்கு கசதப அப்படிங்கிற அந்த மெய் எழுத்து. ஓகேங்களா? இக்கு இச்சுன்னு போட்டுக்கணும். இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றுக்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும், பிற எழுத்துக்கள் வராது. அவ்வாறு வந்துச்சுன்னா அது தமிழ் சொல் கிடையாது. எடுத்துக்காட்டாக பக்கம், அச்சம், மொத்தம், சாத்தன், அப்பம், கப்பம் இது எல்லாமே பாருங்கள் பக்கத்தில் அதனுடைய எழுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சரி, வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்ன? வெவ்வேறு மெய் எழுத்து இருக்கணும், அதுதான். ஆனால் அதில் இந்த 2 எழுத்து இருக்குல்ல, அதாவது பாருங்கள், சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கங்கிறது ஓகே தான். தமிழில் இந்த இரு இல்லு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இரு இல்லு ஆகிய 2 மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 2 எழுத்தும் அதனுடைய இன்னொரு எழுத்து மெய்யெழுத்தாக வராது, வேறு ஒரு மெய்யெழுத்தோடு தான் சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்து அப்படின்னு கேட்டாலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இரு இல்லை அப்படின்ட்டு. அப்போ வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியவை அப்படின்னாலும் இந்த இரு இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ மீதி இங்கே ஒரு இக்கு இச்சு இத்து இப்பு இரு இல்லு ஆகிய 6 தான் வந்து கொஞ்சம் யுனிக்காக இருக்குது. இந்த 4 வந்து இந்த கசதப அப்படிங்கிற இந்த இக்கு இச்சு வந்து 4மே வந்து அதுக்கு மட்டுமே வரும். ஆனால் இந்த இரு இல்லை அதனுடைய மெய்யெழுத்து வராது, வேறு எழுத்துக்கு தான் சேர்ந்து வரும். இந்த பாயிண்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை தவிர மீதி எழுத்துக்கள் ஏனைய 12 மெய்களும் 6 போச்சுன்னா மீதி 12 இருக்குல்ல, அந்த 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன.
இவற்றை மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னா என்ன? ஈரொற்று மெய்மயக்கம். இப்போ இக்குக்கு இக்கு வந்ததுன்னா அது மெய்மயக்கம், அது ஒரே மெய்யெழுத்து. இக்குக்கு இங்கு வருது அப்படின்னா அது வேற்றுநிலை. இப்போ ஈரொற்று அப்படின்னா மூணாவதாக 3 மெய்யெழுத்து ஒரே சொல்லில் வரும் அப்படிங்கிறது தான். ஒரு நிமிஷங்க, புரியுதுங்களா? ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னா 3 எழுத்து. அதாவது பாருங்கள், நீங்கள் இதை பார்த்தாவே தெரிஞ்சிடலாம். காய்ச்சல் அப்படின்னா இச்சு, சாவை வந்து பிரித்தோம்னா இச்சு ப்ளஸ் ஆ. அதாவது வேற்றுநிலை மெய்மயக்கமும் வரும், உடல்நிலை மெய்மயக்கமும் வரும். அதை தான் என்ன சொல்லுவாங்க? ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3 மெய்களாக மயங்கி வரும் அப்படிங்கிறது. சரி, ரைட். இப்போ இந்த டாபிக் சம்மந்தமாக ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஆக்கப்பெயர்கள்? பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து 4 கால் இருந்தால் அதுதான் நாற்காலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்து 4 கால் இல்லை, ஒரு கால் இருந்தாலுமே சேரு நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறோம். அப்போ அதனுடைய விகுதி எழுத்து இப்போல்லாம் வந்து சேர்த்தி சில சொற்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ அன்றாட வாழ்க்கையில். அப்படிப்பட்ட சொற்கள் என்ன, அப்படிப்பட்ட சொற்களோட விகுதி எழுத்து என்ன அப்படிங்கிறது 11th நியூ புக்கில் இயல் 7ல் ஆக்கப்பெயர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. மெயின் வந்து ஒன்று தான். இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியணும். தமிழில் ஆக்கப்பெயர் விகுதிகள் அப்படின்னா என்ன? காரை, அதாவது தோட்டக்கார தோட்டக்காரி, வேலைக்கார வேலைக்காரி அப்படிங்கும்போது அதனுடைய விகுதி எழுத்து காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, அதாவது நெசவாளி, நெசவாளர், ஆள், ஆளர் அப்படிங்கிற இந்த விகுதி எழுத்தில் சேரும். தாரர், மனு, மனுதாரர், மானம், அடமானம், கட்டுமானம் அப்படிங்கிற இந்த சொற்கள் கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா தமிழில் ஆக்கப்பெயர் விகுதிகளில் சேர்ந்த எழுத்துக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதான் பாருங்கள், வண்டிக்காரன், சினிமாக்காரன், மாட்டுக்காரன், வீட்டுக்காரன், ஆட்டோக்காரன், பூக்காரி, பூக்காரன், இதெல்லாமே அந்த காரை. நெசவாளி, ஆளி, நெசவாளர், ஆளர், உழைப்பாளி, ஆளி, உழைப்பாளர், ஆளர், இதுதான் விகுதி எழுத்து அப்படிங்கிறது இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ஆக்கப்பெயர்களுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? டெரிவேட்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். குரங்காட்டி, வண்டியாட்டி, பழந்தின்னி, வாயாடி, குடித்தனோ, நீதிமான், இதுவும் ஆட்டி, ஓட்டி, தின்னி, ஆடி, இதுவுமே வந்து விகுதி எழுத்து தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆக்கப்பெயர் சொற்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விகுதிகளை கொண்டு 3 வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த 3 வகை என்னென்னா பெயருடன் சேரும் விகுதி, வினையுடன் எச்சத்துடன் சேரும் விகுதி, பெயருடன் வினையுடனும் சேரும் விகுதி அப்படின்னு 3 டைப்பாக இருக்குது. அப்போ பெயருடன் சேரும் விகுதி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வண்டி, சமையல், வேலை, பணி, ஆனை, குற்றம். வண்டி ப்ளஸ் காரன், வண்டிக்காரன். சமையல் ப்ளஸ் காரர், காரி, ஆள், ஆளர். இதெல்லாம் தெரியுதுங்களா விகுதி எழுத்து? அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேலைக்காரி, காரன், காரர், சமையல்காரர், பணியாள், இதெல்லாம் சேர்த்து எழுதும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி தான் வினை எச்சம் அப்படின்ட்டு. இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும்னா தொழிற்பெயர் விகுதி எழுத்து இருக்குல்ல, தள்ளல், அம்மைக்கு அப்படின்ட்டு ஒரு 13 டைப் இருக்கும்ல, அதுலேயும் வந்து இந்த ஆளர், ஆளர்லாம் சேரும் அப்படிங்கிறாங்க. அது ஆக்கப்பெயர். ஆட்சி, செயல், அல்லு, செய்தி, தீ, இறக்குமதி, மதி, இதோட வந்து ஆளர் சேர்ந்தால் ஆட்சியாளர், செயலாளர், அவ்வளோதான். ஓகேங்களா? நமக்கு ஆக்கப்பெயர் விகுதி எழுத்து மெயினாக தெரியணும். அதில் வந்து பர்டிகுலராக அந்த காரன், காரர், காரி, மானம், இதெல்லாம் வந்து விகுதி எழுத்து. இன்னொன்று இருக்குது, பெயரோடும் வரும் வினையோடும் வரும். அப்படின்னா அச்சு ப்ளஸ் அகம், இது பேர், அகம், அச்சகம். பயில் ப்ளஸ் அகம், பயில்னா வினை எழுத்து, வினைச்சொல். அப்போ பயிலகம் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் வரும் ஆக்கப்பெயர் விகுதி சொல் அப்படின்னு கேட்டால் என்னது? அகம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? மற்றபடி வினையுடன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடை, கட்டு, தேய், இதெல்லாம் வினை அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். பேர் நம்ம அதேமாதிரி தெரிஞ்சுக்கலாம். சரி, ரைட். இதில் என்ன இருக்குது? கீழ்காணும் பத்தியில் உள்ள ஆக்கப்பெயர்களை, ஆக்கப்பெயர்கள் என்ன சொல்லுவோம் நம்ம? இப்போ தானே பார்த்தோம், அப்போ பார்த்துடலாமா? எங்கள் பள்ளியில் நடைபெற்ற புத்தக திருவிழாவிற்கு காவல்துறை ஆணையர் சிறப்பு அழைப்பாளராக அப்படி தானே ஆளர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் மாணவர்களாகிய நீங்கள் படிப்பகங்களை கரெக்டாக பயன்படுத்தி விண்ணியல், மண்ணியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல நண்பர்கள் கூட்டாளி ஆக்கி கொண்டு உதவியாள்
ஒரு நிறுவனத்தின் மேலாளராகவோ ஆளராகவோ ஆளியாகவோ, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாமா? புரியுதுங்களா? ஆளர், அகம், ஆளி, ஆளு, ஆளர், இதெல்லாம் வந்து விகுதி அப்படின்ட்டு. வேவு பார்த்திடுவான் ஓசையின்றி சென்றிடுவான். யார்? ஒற்றன். அப்போ ஒற்றன், ஒற்றாளி, ஒற்றாளி அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? அறிவை தேடி போகும் இடம், உலகம் அறிய உதவும் இடம், படிப்பு தானே, படிக்கிற இடம். அப்போ படிப்பகம் அல்லது நூலகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நூலகம், நூலகம் தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டாவதுக்கு. வந்தால் மகிழ்ச்சி இது, உழைத்தால் கிடைக்கும் இது. மானம் அப்படிங்கிறதோட என்ன வரும்? வந்தால் மகிழ்ச்சி இதுனா வருமானம், உழைத்தால் கிடைக்கும்னா வருமானம். அப்போ வரும் கூட்டல் ஆனம், மானம். வேஷம் போட்டவன் வேடதாரி, பட்டம் வாங்கிறவன் பட்டதாரி. அளந்து அளந்து கொட்டிடுவான், அகமகிழ தந்திடுவான். அளந்து அளந்து கொட்டிடுவான், அகமகிழ தந்திடுவான். நெசவாளியா? அளந்து அளந்து கொட்டுவான். கணக்காளி, கணக்கு, கணக்காளின்னு வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் என்ன ஆன்சர் வரும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கணக்காளி தான் வரும். சும்மா ஒரு என்ன சொல்கிறாங்க, ஆக்கப்பெயரை கொண்டு இந்த விடுகதைக்கு உண்டான வினையை சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஜனப்பிரளயம் அப்படின்னா என்னது? மக்கள் வெள்ளம். கூட்டுத்தொகை, கூற்று காரணம். 8 தொகை நூல்கள் ஒன்றான 18 புறம் சார்ந்த நூல். ஓகே. காரணம், சேர மன்னர் 10 பேர் சேரர்களை பற்றிய கூற்று தான். அப்போ ரெண்டுமே சரி அப்படிங்கிற ஆப்ஷன். அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் யார் யாரிடம் கூறியது? இது புத்தகத்தில் இருக்கிற தகவல், மன்னர் அமைச்சரிடம் அப்படின்னு வரும். அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள், இவர்கள் சொற்பிழைகளை திருத்தன்னு கேட்குறாங்க. அப்போ இது நம்ம அந்த கான்செப்ட் பிரகாரம் பார்த்தலாமா? ஆக்சுவலாக சுவரில் அப்படின்னு வரணும். ஏன்னா இந்த டூ தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? சுவரில் அப்படின்னு வரணும். கரெக்டாக? அப்போ சுவரில் ஓகே. அப்போ இந்த ரெண்டுமே வராது. அடையாறு அப்படிங்கும்போது ரூ அப்படின்னு வந்ததுனால என்ன சொல்லியிருக்கோம்? ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கும்போது அடையாற்று பாலத்தில் சுவரில். ஆப்ஷன் ஈ தான். ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல் ஆசிரி அர். கரெக்டா? ஓகே. டென்த் ஓல்டு புக்கில் இயல் 6 இது வந்து ஆக்சுவலாக நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனுடைய விளக்கத்தை தான் வேறு எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நாம் பாருங்கள், இதில் வந்து திசைப்பெயர் புணர்ச்சி நம்ம பார்க்கணும். பண்பு பெயர் புணர்ச்சி பார்த்துட்டோம். கரெக்டு தானே? மகரீற்று புணர்ச்சியும் பார்த்துட்டோம். ஓகே. திசைப்பெயர் புணர்ச்சி மட்டும் பார்த்துடலாம். திசைப்பெயர் புணர்ச்சி அப்படிங்கும்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு, இதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். கிழக்குக்கு அப்புறம் நம்ம வந்து கிழக்கு கடற்கரை சாலை அதை தான் நம்ம சொல்லுவோம், தவிர கிழக்கு மேற்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இக்கு வச்சு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இக்கு அப்படின்னு வருது. வடக்கு, கிழக்கு, வேறு என்ன வரும்? வடக்கு கிழக்குக்கு மட்டும்தான் இக்கு வரும். கரெக்டு தானே? இப்போ வடக்கு கிழக்கு, இப்போ இக்கில் வருது, ஸ்டார்ட் ஆகி வருது. அதுக்கப்புறம் அது எது வேணாமல் இருக்கட்டுமே, அதாவது திசையாகவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த இக்கை தூக்கிடுங்க, அவ்வளோதான். அப்போ வட ப்ளஸ் இக்கு அப்படின்னா இக்கை தூக்கிட்டு வடகிழக்கு சேர்த்து எழுதிடுங்க. வட ப்ளஸ் மேற்கு வடமேற்கு, அவ்வளோதான். இக்கை தூக்கிடுங்க. இல்லை தெற்கு அப்படின்னு வந்துருச்சு. நான் இக்கை தான் தூக்க சொன்னேன், இற்க தூக்க சொல்லலை. அப்போ இற்கு அப்படிங்கும்போது இந்த இருங்கிறது என்ன? இந்த ராண என்ன? ரன் நகரம். அப்போ இணை எழுத்து வருதா? அப்போ இந்த வந்தது அப்படின்னா இன்னும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கூ மட்டும் தூக்கிடுங்க, இருக்கு பதிலாக இன்ன போடுங்க. தென்மேற்கு தென்கிழக்கு, ஒரு திசை பெயரோட இன்னொரு திசை வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். வடக்கு தெற்குக்கு தான் நான் இந்த ரூல்ஸு சொல்கிறேன். இப்போ மேற்கு தெற்கு, இது கிழக்கு தெற்கு, இது வந்து தென் திசை. இது நான் சொன்னது தான், இருக்கு இன்னும் வரும் அப்படின்ட்டு. அடுத்தது என்ன? கிழக்கு மேற்கு, இந்த ரெண்டு தானே பார்க்கணும். இப்போ வடக்கு இன்னொரு என்னது சார்? தெற்கு. உங்களுக்கு புரியுதில்ல? இக்க தூக்கிடுறோம். வடக்கில் வந்து இக்க தூக்கிடுறோம், தெற்கில் வந்து உண்டான இணை எழுத்து சேர்த்தி அந்த கூவை தூக்கிட்டு சேர்த்து எழுதிடுறோம்.
இந்த கிழக்கு இந்த மேற்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிழக்குனா கீழே, மேற்குனா மேலே, அவ்வளோதான். அப்போ கிழக்குனா கீழ் அப்படின்னு எழுதி மீதி சொல்ல எழுதிடுங்க. மேற்கு அப்படின்னா மேல் அப்படின்னு எழுதி அந்த நாடை சேர்த்து எழுதிடுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் திசை பெயர் புணர்ச்சி. ஓகே, பண்பு பெயர் புணர்ச்சி நம்ம பார்த்துட்டோம். இது வேறு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதில் பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். வடக்கு என்னும் திசை பெயரோடு பிற திசைகள், அப்போ இக்க தூக்கிடுவோமா? சேரும்போது என்ன சொல்கிறாங்க? நிலைமொழி ஈரும் மெய்யும் நீங்கும். அதாவது நிலைமொழியோட இக்கு அப்படிங்கிறதுல ஈற்று எழுத்தும் மெய் எழுத்தும் நீங்கும் அப்படிங்கிற 2 தான் கரெக்டு. மேற்குனா என்ன சொல்லியிருக்கேன்? மேலே. கிழக்குனா கீழே. அப்போ மேற்குனா என்ன சொல்கிறோம்? மேல். மேல் ப்ளஸ் நாடு இப்போ தான் நம்ம பார்த்தோம், மேநாடு. அப்போ மேநாடு அப்படிங்கும்போது எந்த நாள் வரும்? அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேணா கொஞ்சம் குழப்பி இருந்தால் கூட நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணி பாருங்கள். மேல் நாடுன்னு போடலாம், இல்லைன்னா மேநாடு ரெட்டை சொல்லினா அதுதான் வரணும், தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாடு வராது, அதையும் பார்த்துக்கோங்க. கருமை கூட்டல் குடி, மை கெட்டு போய் கருங்குடி அப்படின்னு வரும். அப்போ மை கெட்டு போச்சு அப்படின்னா ஈறு போதல் ஃபஸ்ட்டு, அப்புறம் கூக்கு உண்டான, அதாவது கரு மை குழி, மை கெட்டு போயிடுச்சு, கரு குழி, இக்குக்கு உண்டான இங்கு சேர்த்துறோம் இனமிகள். கரெக்டு தானே? அதுக்கு உண்டான இணை எழுத்து வருது. அப்போ ஈறுபோதல் இனமிகள். அடியகரம் ஐயாதல் பைங்குழல் ஆதி நீடல் மூதோ இனமிகள் வெறுமை கூட்டல் இடை தன்னொற்று இருட்டல். வெற்றிலை தன்னொற்று இருட்டல், இனமிகள் கரும்பலகை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீ இந்த விதியெல்லாம் இப்போ நான் சொல்லி முடித்தோம் பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஓகே, இது என்ன சொல்கிறாங்க? இது தோன்றல் திருதல் புகாரம், அதாவது விகாரம். இது 9th ஓல்டு புக்கில், அது என்னுடைய டாப்பிக்கே தான். வெவ்வேறு புக்கில், புது புக்கு ஓல்டு புக்கில் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான். வேறு எதாவது புதுசாக எதாவது புணர்ச்சி இருக்காங்கிறது வேணால் பார்த்துடலாம். தொடர் மென் தொடர் இடைத்தொடர் பொன் வளையல் வட்டப்பிரே குளம் கூட்டல் கரை என்ன வரும்? குளக்கரை இல்லை குளங்கரை, ரெண்டுமே வரும், தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். குளங்கரையும் வரும், குளக்கரையும் வரும். பொன் வளையல் இது அப்படியே சேர்ந்து வரும், ப்ளஸ் குறி தூக்கிட்டு அப்படியே எழுதுங்க. வட்டம் ப்ளஸ் பலகை, இந்த பலகை இது ஈஸியாக எடுத்துக்கலாம். பலகை அப்படின்னு போட்டு இம்மு கெட்டு போய் பாக்கு உண்டான இப்பு வந்துருச்சு. குளம் கூட்டல் கரை, இம்மு கெட்டு போய் காக்கு இனமான இங்கு குளங்கரை அப்படிங்கிறது மெயினாக வரும். குளக்கரை அப்படின்ட்டும் அர்த்தம் இருக்குது, ஆனால் குளங்கரை அப்படிங்கிறத சரியான ஆன்சர், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. குருத்து கூட்டல் ஓலை அப்படிங்கிறதா குருத்தோலை. இத்து ப்ளஸ் ஓ, அதாவது உகரம் கெட்டு இத்தாயிடும், இத்து ப்ளஸ் ஓ தோவா மாதிரி குருத்தோலை அப்படின்னு ஆகிடும். உலகு ப்ளஸ் உயிர்கள் அப்படின்னா இந்த கூவில் இருக்கிற இக்கு ப்ளஸ் உ அப்படிங்கிற உகரம் கெட்டு இக்கு ப்ளஸ் உ கூவா மாறி உலகுயிர்கள் அப்படின்னு வரும். உலகுயிர்கள் கள் அப்படின்னு வரும். இரும்பு கூட்டல் ஆணி இருப்பாணி அப்படின்னு வரும். இரும்பு கூட்டல் ஆணி இருப்பாணி. இந்த ஒரு விதி மட்டும்தான் நம்ம என்ன பார்க்கல, அதை என்ன விதி அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. மென்தொடர் குற்றியலுவும் சில 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 சொற்கள், அதை மட்டும் அப்போ நீங்கள் இந்த சொற்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். வேற்றுமை புணர்ச்சியில் தமக்கு இனமான வல்லின தொடராய் முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது செம்பு அப்படிங்கிற கரும்பு, சிலம்பு, இது எல்லாம் மெல்லின எழுத்துக்கள், ஞஞ்சன நமன அப்படிங்கிறது. அதோட குற்றியில் ஒரு சொற்கள் வரும்போது சேர்த்து எழுதும்போது என்னவாகும்னா இம்மு இப்பா மாறி செப்பு குடம் கருப்பு நான், புரியுதுங்களா? வல்லின எழுத்தாக மாறும் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இரும்பு ப்ளஸ் ஆணி இருப்பாணி மெல்லினம் வல்லினமாக மாறுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாங்களா? வாழை ப்ளஸ் மரம் வாழை மரம் அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி. மரம் ப்ளஸ் வேர் இம்மு கெட்டு போயிடுச்சு, அப்போ கெடுதல் விகாரம். கன்று ப்ளஸ் ஆ கன்றா, அதாவது ரூவில் இரு ப்ளஸ் ஊன்னு வரும், ஊ கெட்டு போயிடும். இரு ப்ளஸ் ஆ அப்படிங்கும்போது கண்ணு ரா அப்படின்னு மாறிடும். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. இயல்பு புணர்ச்சி பொன் வளையல். தோன்றல் விகாரம் வாழை ப்ளஸ் பழம் வாழைப்பழம், அதாவது 2.
இது 1. கெடுதல் மரம் கூட்டல் வேல், திரிதல் கல் கூட்டல் கொள், இல்லு வந்து இர்ரா மாறும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது என்ன? புணர்ச்சி இயல்பு விகாரம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8th ஓல்டு புக்கில் இப்போ நம்ம பார்த்தோம்ல, தோன்றல் திரிதல் புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் மறுபடியும் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். இது அதே தான். உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உடம்படு மெய்யே, அந்த விதி தெரிஞ்சால் போதும். ஐவழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் போதும். அதனுடைய எக்ஸாம்பிள் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த விதியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது கீழ்கண்டவற்றுள் விடுபட்ட இடங்களை நிரப்புக. புக் பேக் கொஸ்டின். பனி கூட்டல் துளி அப்படிங்கும்போது இத்து சேர்ந்து வந்து அதாவது தோன்றல் விகாரம். மா கூட்டல் இலை மாவிலை அப்படின்னு வரும். ஏன் மா அப்படிங்கும்போது ஆ சவுண்டு வருது, அதனால் இவ்வு அப்படிங்கிற உடம்புடுமை வரும். அந்த கணக்கு மாவிலை. பூ கூட்டல் அழகு பூவழகு. ஏன் பூ அப்படிங்கிறது பூ ஊ சவுண்டு வருது, அதனால் வந்து இவ்வுங்கிற வந்து உடம்புடுமை வருது. அந்த கணக்கு. மண் கூட்டல் அகல் அப்படிங்கும்போது எந்த ஒரு இது இல்லை, மண் அகல் மண் அகல் அவ்வளோதான், அப்படியே வரும். மண் அகல் அப்படின்னு வராது, மண் அகல் அப்படின்ட்டு இயல்பாக புணரும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இடை ப்ளஸ் அழகா என்னது? மெய் முன்மெய், அதான மெய் முன்மெய். முன்னாடினா வருமொழிங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. முன்னாடினா என்னது? மெய்க்கு முன்னாடி வருமொழி மெய்யாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இடை ஐ வருது கடைசி எழுத்து, இது ஆ வருது. அப்போ உயிர் முன் உயிர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு 1. மண்ணுங்கிறது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து. மெய் முன் உயிர், இது 2. கிளி லீ இல்லு ப்ளஸ் இ உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி மு இம்மு ப்ளஸ் உ, இது மெய் எழுத்து, இது உயிரெழுத்து. அப்போ உயிர் முன் மெய். புரியுதுங்களா? இந்த மாதிரி நமக்கு பிரிக்க தெரியணும். அந்த எழுத்தை முதல்ல ஒரு எழுத்தை பிரிக்கணும். அந்த எழுத்தில் நிலைமொழியோட கடைசி எழுத்தாக இருக்குதான்னு பார்க்கணும், வருமொழியோட எழுத்தாக இருக்கிறத பார்க்கணும், அது உயிர் எழுத்தாக இருக்குதான்னு பார்க்கணும், மெய் எழுத்தாக இருக்குதான்னு பார்க்கணும். அதை வச்சு நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதான். பாடும் பாடல். இத்தொடரில் பாடல் அப்படின்னா என்னது? வருமொழி தானே. பாடும் ப்ளஸ் பாடல் வருமொழி. பலவாண்டு இச்சொல் என்னது? பலவாண்டா. பல கூட்டல் ஆண்டு அதானே. பலவாண்டு பல் கூட்டல் ஆண்டு. இல்லு ப்ளஸ்ஸா லா அப்படி, இல்லு ப்ளஸ்ஸா லா. பல ஆண்டு. இருங்க ஒரு நிமிஷம். பல வாண்டு பல கூட்டல் இவ்வு ப்ளஸ் ஆ, பல ஆ சவுண்டு வருது. இவ்வு வந்து இவ்வு ப்ளஸ் ஆ வந்து பல ப்ளஸ் ஆண்டு தானே, இதுதான் வரும். ஏன்னா வந்து பல அப்படிங்கும்போது ஆ சவுண்டு வருது, அதனால் இவ்வு சேர்த்திக்கிறோம். இவ்வுக்கு அப்புறம் ஆண்டு இருக்குது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கும்போது பல வாண்டு அப்படின்னு மாறிடும். கரெக்டு தானே? ஆப்ஷன் இ. பனையோலை ஈ, பனை ஐ சவுண்டு வருது, ஈ சேர்த்துறோம், அப்போ ஓலை, பனையோலை இ. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், பிரித்தலும் சேர்த்தலும் பிரித்தறிதல். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமக்கு ப்ளஸ் உரிய தமக்குரிய அன்பு ப்ளஸ் ஈனும் அன்பீனும் நிழல் ப்ளஸ் அருமை நிலவுமை. வழக்கு கூட்டல் என்ப வழக்கு என்ப வழக்கு கூட்டல் என்ப அப்படின்னு வரும். புறத்து கூட்டல் உறுப்பு அப்படின்னு வரும். புறத்து கூட்டல் உறுப்பு. இதை எழுதுறது விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கணும். கூ வந்துருச்சு, ஊ கெட்டு போயிடும், மீதி இக்கு இருக்குது. இக்கு ப்ளஸ் ஏ கேவா மாறிடும். அப்போ வழக்கென்ப அப்படின்னு வந்துருச்சுங்கிறத செக் பண்ணிக்கணும். புறத்து இத்து ப்ளஸ் ஊவா மாறும், அப்போ ஊ கெட்டு போயிடும். மறுபடியும் இங்கே ஊதா இருக்குது, அப்போ இத்து ப்ளஸ் ஊ வந்து தூவா மாதிரி புறத்துறுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். தரம் கூட்டல் இல்லை, இம்மு கெட்டு போச்சு, தரம் இல்லைன்னு வருது. அப்போ என்ன வரணும்? தரம் இல்லை. இந்த மகரமை பார்த்தோம் இல்லையா, அந்த கணக்கு பிரகாரம் தரம் இல்லை. இம்மு கூட்டல் தரம், இம்மு வந்ததுனாவே
ஈ வருமா, தர, ஆ சவுண்டு வருது அப்படிங்கும்போது இதுக்கு மட்டும் பாருங்கள். அதாவது இந்த மகரம் மெய் கூட்டு இருக்குல்ல, தரம் கூட்டல் இல்லை தான். இது எதனால் தரம் இல்லை அப்படின்னு வந்திருக்கிறத நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஆனால் டக்குன்னு நம்ம அந்த மகரம் மெய் பார்த்தா தான் நான் ஓரளவுக்கு தெரியும். இம்மா நாம் அதான் பெருசாக ஒன்று யோசிச்சா சப்பையாக முடியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். இம்மு கூட்டல் ஈ மீ, அவ்வளோதாங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அந்த கான்செப்ட். சரி, ரைட். பருப்புணவு, கரும்பு எங்கே, அதாவது அவன் ப்ளஸ் எங்கே, அவன் எங்கேங்கிறதுல அந்த மாதிரி தான் இதோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேறு என்ன? உடல்நிலை மெய்மயக்கம் பார்த்துட்டோம், வேட்டுநிலை மெய்மயக்கம் பார்த்துட்டோம். இதெல்லாம் வெவ்வேறு புக், அதாவது புக்கில் தான் வேறு, மற்றபடி இது வந்து இந்த 12th ஓல்டு புக்கில் நேற்று கூட சந்திப்பிலையில் டாப்பிக்கில் நடத்தினேன். இதில் வந்து ஒரு 2 ரூல்ஸு நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், லகரத்தை தொடர்ந்து மெல்லின மறியின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு. இந்த மாதிரி நகரம் லகரம் அதெல்லாம் வேணாம். ப்ளஸ் குறிக்கு முன்னாடி இந்த இல்லு வருது, இந்த இல்லு சம்மந்தமாக சொல்கிறேன். இந்த இல்லு வருது அப்படின்னா என்னவா மாறும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இன்னா மாறும். இந்த இல்லு வந்தால் என்னவா மாறும், அதாவது பல் ப்ளஸ் முகம் இன்னா மாறும். இல்லு இன்னா மாறும், அவ்வளோதான். இந்த இல்லுன்னு டாபிக் போட்டு எழுதிக்கோங்க. சரி, ஓகே. எப்போ வந்து இன்னா மாறும், மெல்லினம் வரணும். மெல்லினம்னா என்னது, அதாவது இல்லு இங்கே கடைசி எழுத்தாக இருக்கணும், ஃபஸ்ட்டு எழுத்து வந்து மெல்லினமாக இருக்கணும். இப்படி எழுதிக்கோங்க, மெல்லினமாக இருக்கணும். அப்போ வந்து இல்லு இன்னா மாறும். அதே இல்லு வருமொழியோட முதல் எழுத்து வல்லின எழுத்தாக இருந்ததுன்னா, வல்லினம் வரின் என்ன சொல்கிறாங்க, மெல்லினம் வரின் ஓகே, வல்லினம் வரின் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லு இறா மாறும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கணும். சரி, ஓகே. இதை இன்னும் ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நேற்றே சொல்லியிருந்தேன். அதாவது மெல்லின எழுத்து என்ன, ஞன நமன அப்படின்னு கடைசியாக இந்த நா வருமா, அப்போ பாருங்கள், இல்லு இன்னா மாறுது அப்படின்னா அந்த மெல்லின எழுத்துக்களை ஒரு எழுத்து தான். இதே வந்து இல்லு இவ்வா, அதாவது வல்லின எழுத்தாக வருது அப்படின்னா வல்லின எழுத்து என்ன, கசட தபர அப்படிங்கிற கடைசி எழுத்தா, அந்த கடைசி எழுத்தாக மாறும். இல்லு இறா மாறும், வல்லின எழுத்தா. அப்போ வல்லின எழுத்து தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இந்த லகரம். அப்போ இந்த லா போட்டு இல்லு வச்சு அதுக்கு ஒரு டாபிக் கொடுத்து மெல்லின எழுத்து வருது அப்படின்னா இதுவும் அதே தான். இப்போ நாம் நாவை பார்த்துட்டோம், அதாவது இன்னும் வரும் பார்த்துட்டோம். இன்னொன்று என்ன வரும், இதை பார்த்துட்டோம். அதே மெல்லின எழுத்தில் மீதி எழுத்து பாருங்கள் என்னவா வருது, லகரம் டகரமாய் மாறும் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? அதாவது வல்லினம் வருதுன்னா கசட தவிர இன்னொரு எழுத்து டாவாக மாறும், மெல்லினம் வருதுன்னா நாவாக மாறும். அவ்வளோதான், வேலையே முடிஞ்சுது. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது சொல் கூட்டல் துணை சொற்றுணை அப்படிங்கிறாங்க. அதாவது தகர எழுத்தாக வருது அப்படின்னா இல்லை இறா மாறும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ஐட்டம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நேற்று சந்திப்பிலையும் நடத்தியாச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அதனால தான் அது கொண்டு வந்தேன். சரி, ரைட். இப்போ இதை சார்ந்து அவுட் சோர்ஸில் ஒரு சில பாயிண்ட்லாம் இருக்குது. அது நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நோட் பண்ணிக்கோங்க. சுட்டெழுத்துக்கு முன்னும் எகர விண்ணும் பின்னும் முன்னும் அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் ஒரு இது பார்த்தோம் சூத்திரம், அதாவது ஈ எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் அப்படின்ட்டு உடம்புடு மெய் தோன்றும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஆனால் சுட்டெழுத்து என்னென்ன எழுத்து, ஆ இ உ. இந்த 3 எழுத்து தனியாக வருது, ஒத்தையாக வருது, நிலைமொழியில் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விதி வரும். அது என்ன விதி அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 3 எழுத்து தனியாக வருது, ஒத்தையாக வருது, நிலைமொழியாக வருது. அதுக்கப்புறம் வர வருமொழி எழுத்து எந்த எழுத்தாக இருக்கணும், உயிர் எழுத்தாக இருந்தால் இல்லை யகர வரிசை எழுத்து இருந்தால் அங்கே இவ்வு அப்படிங்கிற உடம்படுமை தோன்றும் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆ ப்ளஸ் யா, ஆ ப்ளஸ் யானை அப்படின்னா அவ்யானை அப்படின்னு இவ்வு தான் வரும். இ ப்ளஸ் யானை இவ்யானை அப்படிங்கிற இவ்வு தான் வரும். ஏ ப்ளஸ் யானை அப்படிங்கிற இவ்வு தான் வரும். ஆயி ஊ சுட்டெழுத்து. இன்னொன்று சொல்கிறாங்கல்ல எகரவினா, ஏ அப்படிங்கிற இந்த எழுத்து சேர்த்திக்கோங்க. 4 எழுத்து, நான் 3 எழுத்துன்ட்டேன், 4 எழுத்துமே ஏ அப்படிங்கிற வினா எழுத்து. இது எல்லாமே தனியாக இருக்கும்போது
சரி ரைட். இல்லை உயிர் எழுத்து வரல, யகர வரிசை எழுத்து வரல அப்படிங்கும்போது என்ன சார் வரும் அப்படின்னா அதற்கு உண்டான மெய்யெழுத்து, அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆ ப்ளஸ் நூல், நூக்கு உண்டான மெய்யெழுத்து என்ன, இந்து, அந்நூல். ஈ ப்ளஸ் நாடு, உயிரெழுத்து வரல, யகர வரிசை எழுத்து வரல, நாக்கு உண்டான மெய்யெழுத்து இந்து, இந்நாடு. புரியுதுங்களா? வேலை முடிஞ்சுது. இதுக்கு உண்டான மெய்யெழுத்து என்ன, இந்து, அவ்வளோதான். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஆ இ உ சுட்டெழுத்து, ஏ அப்படிங்கிற வினா எழுத்து தனியாக வரணும் ஒன்று, நிலைமொழியில் வரணும் இன்னொன்று, இதுக்கு அப்புறம் வர்ற வருமொழியோட எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும் ஒன்று, இன்னொன்று வந்து யகர வரிசை எழுத்தாக இருந்தால் அங்கே இவ்வு அப்படிங்கிற உடம்புடுமை தோன்றும், அவ்வளோதான். இல்லை இந்த 2 வரிசை எழுத்துக்கு வரல அப்படின்னா அங்கே அதற்குண்டான மெய் எழுத்து ஒற்று எழுத்து வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி இது வந்து இந்த கெடுதல் விகாரம், திருதல் விகாரம் இதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சில சந்தி என்ன சொல்கிறதுனா, இதெல்லாம் இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், வர கூட்டல் இல்லை, அப்போ என்ன வருது, வரவில்லை. இதை தான் நாம் பார்க்கணும். ஆ ப்ளஸ் யானை, யா வரிசை வருது, அதனால் இவ் வருது. ஈ ப்ளஸ் நூல், யா வரிசை வரல, உயிர் வரிசை வரல, அதனால் இந்நூல். புரியுதுங்களா? ஏ ப்ளஸ் வால், எவ்வால் கொடுத்துருக்காங்க. அதென்ன நீங்கள் யோசிக்கலாம், சார் இது வந்து யகர வரிசை வரல, உயிர் எழுத்து வரிசை வரல, ஆனால் இவ்வு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வாக்கு உண்டான மெய்யெழுத்து இவ்வு தானே அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவ்வு போட்ட உடனே அந்த சவுண்டு வரல, இந்த சவுண்டு வரலன்னு அப்படி போட்டக்கூடாது. ஓகேங்களா? இது எல்லாமே எப்படி இருக்குது, தனி எழுத்தாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு சில சந்தி முறைகள் இருக்குது. இது வந்து நீங்கள் பிடிஎஃப், இது ஒன்றும் இல்லை, நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவல் தான், அது கொஞ்சம் ரொம்ப விளக்கியிருப்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் நான் பார்த்துட்டோம். இப்போ நான் வடக்கு கூட்டல் கிழக்குகளை என்ன சொல்லியிருந்தேன், ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னது, இக்க தூக்கிடுங்க அப்படின்னு. கரெக்டாக? வடக்கு கூட்டல் கிழக்கு அப்படிங்கும்போது இக்க தூக்கிடுங்க அப்படின்னு. இதே வந்து இரு வந்ததுன்னா இன்னா மாற்றிடுங்க அப்படின்னு. கரெக்டாக? இதே மேற்குனா மேலையாக மாற்றிடுங்க, கிழக்குனா கீழாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு தான். இதில் இன்னும் ஒன்று இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கணும். வடக்கு ப்ளஸ் ஊர். இப்போ கிழக்கு, மேற்கு, மலை, நாடு ஃபஸ்ட் எழுத்தில் என்ன எழுத்து, உயிர்மெய் எழுத்து. ஊருங்கிறது என்ன எழுத்து, உயிர் எழுத்து. வடக்கோட ஒரு உயிர் எழுத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த கூவை மட்டும்தான் தூக்கணும். வடக்கூர். இக்கு ப்ளஸ் ஊ என்ன ஆகும், கூவாக மாறிடும். கரெக்டாக? அதாவது இன்னொரு ஒற்று, அதாவது உகரம் கெட்டுரும். சாரி, கூவை தூக்கக்கூடாது, கூவில் இருக்கிற உகரம் மட்டும் தூக்கிடணும். கூவில் இருக்கிற உகரத்தை தூக்கிடணும். அப்போ வடக்கு, இங்கே ஒரு இக்கு, அப்புறம் இங்கே ஒரு இக்கு, அப்புறம் ஊ. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அந்த கான்செப்ட் பிரகாரம் வடக்கூர். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் இருக்குது, நம்ம நடத்துனதை வச்சு இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது வந்து இப்படிலாம் பிரிச்சுருதுன்னா சேர்த்துருதுனா அப்படின்ட்டு. இப்போ நாம் தமிழில் புணர்ச்சின்னு சொல்கிறோம், வடமொழியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை தான் புணர்ச்சியை வடநூலார் சந்தி என்பர். தமிழில் மொத்தம் 3 சந்தி இருக்குது. தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி. இந்த 3 சந்தியை இப்போ நம்ம பார்த்துடலாம். ரொம்ப பெருசாக இருக்காது, உள்ளே போய் பார்த்தா என்னமோ நாவோட ரொம்ப பெருசாக நினச்சேன். ஈஸி தான். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், 3 சந்தியோட டாப்பிக்கு நல்லா தெரியும். தீர்க்க சந்தினா தீர்க்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். தீர்க்கமாக இருக்குது அப்படின்னா இதே எழுத்து இதே எழுத்து, அதுதான் தீர்க்கம். நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்ட்டு சொல்கிறேன். குணசந்தி அப்படின்னா இதே எழுத்து, ஆனால் அ இ உ, இ அல்லது இ, இந்த சவுண்டு. 3வது விருத்தி சந்தி. விருத்தி அது ஒரு 3வது டைப் இருக்குது. இதே சவுண்டு, ஆனால் வருமொழியோட எழுத்து வந்து ஐஏ அல்லது ஓ, இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், தீர்க்க சந்தி பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, நிலைமொழி ஈற்றில் என்ன சவுண்டு வரணும், ஆ அல்லது ஆ. கரெக்டாக? ஆ அல்லது ஆ.
வருமொழி முதலில் ஆ அல்லது ஆ. ஆக மொத்தம் இந்த 2 சவுண்டு தான் அங்கே இருக்கணும். குண ஆ, இங்கே ஆ வந்துருச்சு. சர்வ ஆ, இங்கே ஆ வந்துருச்சு. அப்போ 2 சவுண்டும் வந்துருச்சு. அவன் என்ன சொல்கிறான், அப்படி வந்துச்சுன்னா உயிர் மெய்யும் மறுமொழியின் உயிரும் ஆகிய இரண்டும் கெட சந்தியில் ஓர் ஆ தோன்றும் அப்படிங்கிறான். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எழுத்தை தூக்கிடுறீங்க. ஃபஸ்ட்டு 2 சவுண்டு வருதான்னு பார்க்குறீங்க. வந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் இந்த எழுத்தை தூக்கிடுறீங்க. தூக்கினதுக்கப்புறம் இந்த கடைசி எழுத்து இருக்குல்ல, இப்போ நானா அதனுடைய நெடில் எழுத்து என்ன, நான், அவ்வளோதான். அப்படியே சேர்த்து எழுதுறீங்க. வானா குறில் எழுத்து, வாக்கு உண்டான நெடில் எழுத்து என்ன, வா. இப்போ பாருங்களேன், குண ப்ளஸ் அனுபவம், நான் வந்துருச்சா, முடிஞ்சுது. மீதி எல்லாம் சேர்த்து எழுதிட்டாங்க. வான்னு வந்துருச்சா, சர்வாதிகாரி. தாக்கு நெடில் எழுத்து அமீர்தா. புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் நான் தூக்க சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டே சவுண்டு வருதான்னு செக் பண்ணிவிட்டு தூக்க சொல்லிட்டேன். இதுக்கு உண்டான நெடில் எழுத்து போடுறீங்க, வேலையே முடிஞ்சுது. இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. அந்த சந்தியில், எந்த சந்தியில், தீர்க்கமாக இருக்கிற சந்தியில். இதே தீர்க்க சந்தியில் ஃபஸ்ட்டு ஈ சவுண்டு வருது. வருமொழியோட எழுத்தும் ஈயில் தான் இருக்குது. அப்படின்னா கிரி, முனி, மகி, நதி, அவங்க சொன்ன கான்செப்ட் வந்துருச்சு. ஈ இங்கேயும் ஈஏ ஈஏ, அதான் நிலைமொழி இறுதி எழுத்து. வந்த உடனே என்ன நான் சொல்லியிருக்கேன், எழுத்தை தூக்கிடுங்க. தூக்கினதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், நெடிலாக மாற்றணும். அவ்வளோதான். ரீயா மாற்றுறீங்க. கிரீந்திரன், முனீஸ்வரன், மகீந்திரன், நதீசன். புரியுதுங்களா? நதி அப்படிங்கும்போது தீ, அதை தீயாக மாற்றுறீங்க. அவ்வளோதான், நெடில் எழுத்து. இதுவும் அதே தான். இல்லை ஊ அல்லது ஊ, இது எல்லாமே எப்படின்னா தீர்க்கமாக ஒரே மாதிரி, இங்கேயும் ஒரே மாதிரி, இங்கேயும் ஒரே மாதிரி சவுண்டு. அந்த சவுண்டு எந்தெந்த எழுத்து அப்படின்னா எந்த எழுத்தும் கிடையாது, சுட்டெழுத்து. நோட் பண்ணி பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு என்ன வந்தது, ஆ சவுண்டு வந்ததா. ரெண்டாவது என்ன வருது, ஈ சவுண்டா. மூணாவது என்னது, ஊ சவுண்டு. இந்த சுட்டெழுத்துக்களை வச்சு தான் இந்த வடநூலார் வந்து சந்திங்கிற பேரில் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ ஊ வருதுனால என்ன பண்ணணும், நாம் முதல்ல செக் பண்ணுறோம். ரெண்டுலேயும் ஊ வருது. இதை தூக்குறோம், வருமொழியோட எழுத்தை தூக்குறோம். இந்த ரூவா நெடிலாக மாற்றுறோம். வேலை முடிஞ்சுது. ரெண்டாவது டைப் என்ன, குணசந்தி. அது என்ன குணசந்தி, இப்போ பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஆ சவுண்டு வருது. எது, நிலைமொழியோட இறுதி எழுத்து. வருமொழியோட எழுத்து என்ன வருதுன்னா அப்படியே ஈயா வருது, மாற்றி வருது. இதுதான் குணம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் குணசந்தி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம். ஆ சவுண்டு ஈ வருது, மாற்றி வந்துருச்சு. அப்போ இது குணசந்தி. அப்போ என்ன பண்ணுறோம், இதையும் எப்பயும் போல் அடிச்சிடுறோம். இந்த ஜாவை என்னவா மாற்றுறோம், ஏ அப்படிங்கிற வினா எழுத்து. கரெக்டாக, ஏ அப்படிங்கிற மாதிரி. ராஜ ப்ளஸ் இந்திரன் ராஜேந்திரன், தேவ ப்ளஸ் இந்திரன், வாவை வே வரிசையாக மாற்றுறோம், ஏ வரிசையாக மாற்றுறோம். அவ்வளோதான், தேவேந்திரன். புரியுதுங்களா? சரி, ரைட். அதே இடத்துல ஏதோ ஒரு டைப் சொன்னோமா, ஆ வந்துருச்சு, வந்துருச்சு, வந்துருச்சு. இப்போ ஈ சவுண்டு வந்தால் ஏவாக மாற்றணும். அப்படி மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஈ சவுண்டு வந்தால் ஏவாக மாற்றுறோம். இப்போ ஊ சவுண்டு வருது, ஊ எழுத்துல வருது அப்படின்னா ஊவெல்லாம் தூக்கிட்டு இந்த வாவை என்னவா மாற்றணும், ஓ போட்டுருங்க. அவ்வளோதான். ஊ சவுண்டு வந்தால் ஓவாக மாற்றணும். ஈ சவுண்டு வந்தால் ஏவாக மாற்றணும். ஓகேங்களா? நிலைமொழியோட வருமொழியோட. இல்லை இந்த சவுண்டு எதுவுமே வரல அப்படின்னு ஏ அல்லது ஐ சவுண்டு வருது அப்படின்னு அங்கே பாருங்கள், ஏ அல்லது ஐ சவுண்டு. இங்கே ஆ தான், அதில் மாற்றமே இல்லை. வருமொழியோட எழுத்து சவுண்டை தான் நம்ம பார்க்குறோம், அந்த எழுத்தை தான் பார்க்குறோம். ஐ வருது, ஏ வருது அப்படின்னா அங்கேயும் ஐ தான். வாவை வையாக போடுறீங்க, மீதியை சேர்த்து எழுதுறீங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுதான் வந்து விருத்தி சந்தி அப்படிம்பாங்க. இந்த விருத்தி சந்தியில் ரெண்டாவது டைப்பு பாருங்கள். அதே ஆ தான். வருமொழியோட சவுண்டு என்னவென்னா ஓ அல்லது அவ்வுன்னு வந்தால் அதையும் ஓவாக தான் போட சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதாவது அவ்வா போட சொல்கிறாங்க. அப்போ இதை தூக்குறீங்க. அப்போ இந்த நாவை வந்து அவ்வா மாற்றுறீங்க. நாவை அவ்வா மாற்றினா என்ன வரும், நவ்வா மாறும். அது மாவை அவ்வா மாற்றினா மவ்வா மாறும். கரெக்டு தானே? வேலை முடிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஒவ்வொரு விதிக்கும் நீங்கள் எழுதணும். ஒரு குணசந்தி ஃபஸ்ட்டு டைப்பு ஆ எல்லாத்துக்குமே நிலைமொழியோட நிலைமொழியெலாம் பிரச்சனை இல்லை.
ஆ சவுண்டு தான், இல்லை ஆ சவுண்டு தான். இந்த வருமொழியோட மொதல் சவுண்டு வச்சு தான் ஒவ்வொரு சந்தியும் வித்தியாசம் வரும். ஓகேங்களா? சரி, ரைட், புரியுன்னு நினைக்கிறேன். இதில் கடைசியாக வடமொழி உபசர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்மை பொருள் தருவன அப்படின்ட்டு. இதில் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் நான் கொண்டு வந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த வட சொற்கள்லாம் அவ அப்படின்லாம் இருக்குல்ல, அபகீர்த்தி, அவமானம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது பாருங்கள். நிர் அப்படின்னா நிர்பாக்கியம், நிரபராதினா நிர் ப்ளஸ் அபராதி அப்படின்னு பிரிக்கணும். வீணா விரக்தி, ரக்தினா பற்று, விரக்தினா பற்று இன்மை அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ரக்தினா பற்று, விரக்தினா பற்று இன்மை அப்படின்ட்டு பாருங்கள். அதிபதி அப்படின்னு சொல்கிறோம்ல பாருங்கள், அதினா மேலே அப்படின்னு அர்த்தம். விநாயகன் அப்படின்ட்டு நம்ம சாமி கும்பிட்றோம் பாருங்கள். வீக்கு வேறு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லை மேலான அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது. அப்போ மேலானவன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வேறு ஆனவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். விநாயகனை மேலான நாயகன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேலான நாயகன். அப்போ வீக்கு என்ன அர்த்தம்? வேறு, மேலான அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம். இதை சார்ந்து இருந்ததுனால அதையும் கொண்டு வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க. உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருக்கும். ஈ, ஐ, வலி, எவ்வும், யானை, உயிர் வலி, வவ்வும், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு, என்னென்னமோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில இது கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிரும். அப்போ எந்த சொல்லை பிரித்து எழுதினாலும், எந்த சொல்லை சேர்த்து எழுதினாலும் அங்கே என்னென்ன விதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். மை அப்படின்னு ஒன்று வந்தாவே அதுக்கு சில ரூல்ஸ் இருந்தது நம்ம பார்த்தோம். அதேமாரி ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னா இந்த ரா வரிசை வரணும், அது உயிர் தொடராக இருக்கணும், இல்லை நெடிர்த்தொடராக இருக்கணும், அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் வன்தொடர் மென்தொடர் வன்தொடராக மாறும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் ஒரு சில சொற்களுக்கு உண்டான விளக்கத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ இதை சார்ந்து விதி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ப்ரீவியஸ் கொஸ்டினை அது நான் தனியாக ஒரு வீடியோ பதிவில் கொண்டு வந்துட்டு அதனுடைய விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் இந்த டாபிக், நடத்த வேண்டிய டாபிக் இந்த 10 நாள் முடிஞ்சுது. இதுக்கு உண்டான வீடியோ பதிவு கொஸ்டின் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவில் வரும். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். இத்துடன் கிறிஸ்டோ பார்க்குறது நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.